ദൈവം എനിക്ക് നൽകി തന്ന സന്ദേശം ഞാൻ നിങ്ങളോട് പറയുകയാണ്. தேவன் எனக்கு கொடுத்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். എനിക്കതിന് തെളിവായിട്ട് എനിക്ക് മുമ്പേ പ്രസംഗിച്ച ദൈവദാസൻ ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. அதிலே எனக்கு முன்னே பிரசங்கித்த தேவனுடைய தாசன் அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார். പാസ്റ്റർ യോബാണ് അത് പറഞ്ഞത്. பாஸ்டர் யோபு அதை உங்களுக்கு சொன்னார். യേശുക്രിസ്തു മുൾക്കിരീടം ചൂടിയതും മുഖത്ത് തുപ്പലേറ്റതും ശരീരം മുഴുവൻ തകർത്തതും രക്തം ഒഴുകിയതും താൻ പറയുകയുണ്ടായി. இயேசு கிறிஸ்து தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டதும் முகத்திலே துப்பப்பட்டதும் சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட சம்பவங்களை சொன்னார். അതുകൊണ്ട് എനിക്ക് അതിനകത്തൊരു സന്തോഷമുണ്ടായി. எனவே அதிலே எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടം യേശുക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ് മരണം പ്രസംഗിക്കാനാണ്. எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து பிரசங்கிப்பது மிகவும் விருப்பமான காரியம். നമ്മൾ ക്രൂശിലെ മരണം ഒത്തിരി കേട്ടിട്ടുണ്ട്. இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து நாம் ஏராளம் கேட்டிருக்கிறோம். എന്നാൽ ഞാൻ ഇവിടെ പ്രസംഗിക്കുന്നത് ദൈവവചനത്തിൽ നിന്നും ഹിസ്റ്ററി ചരിത്രത്തിൽ നിന്നും കൂടെ ചേർന്നാണ് പറയുന്നത്. நான் இங்கே தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் சரித்திரத்திலிருந்தும் சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். അതുകൊണ്ട് ഞാൻ പറയുന്ന എല്ലാ കാര്യവും ബൈബിളിൽ കാണുകയില്ല, അതെല്ലാം ചരിത്രത്തിലെയാണ്. ஆகவே நான் சொல்லுகிற எல்லா காரியங்களும் வேத புத்தகத்திலிருந்து மட்டுமல்ல சரித்திரத்திலும் இருந்தும் உங்களோடு சொல்லுகிறேன். അത് രണ്ടും കൂടെ ചേർന്ന് കഴിയുമ്പോഴാണ്, കാരണം ചരിത്രം മുഴുവൻ ബൈബിളിൽ എഴുതാൻ കഴിയില്ല. காரணம் இந்த சரித்திரம் பின்னணி சரித்திரம் முழுவதும் வேத புத்தகத்தில் எழுத முடியாது. പക്ഷേ അതിനെല്ലാം ഹിസ്റ്റോറിക്കൽ ബുക്സ് ഉണ്ട്, അത് വായിച്ച് അത് പഠിച്ച് അത് മനസ്സിലാക്കും. ஆனால் அதன் பின்னணியத்தை குறித்தான வரலாற்று நூல்கள் புத்தகங்கள் இருக்கிறது, அதிலிருந்து படித்து நாம் இதோடு சேர்த்து பிரசங்கிக்கலாம். ഞാൻ കൂടുതൽ പഠിച്ചത് യേശുക്രിസ്തുവിന്റെ ക്രൂശും ക്രൂശിൽ കിടക്കുന്ന ക്രിസ്തുവിനെയുമാണ്. நான் அதிகமாய் கற்றுக்கொண்ட காரியம் சிலுவையும் சிலுவையிலே மரித்த கிறிஸ்துவை குறித்தும். ഈ ഉൽപ്പത്തി പുസ്തകം വെളിപ്പാട് പുസ്തകം നമ്മൾ വായിച്ചാൽ இந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது അതിന്റെ ഒരു അറ്റം മുതൽ വെളിപ്പാട് വരെ നീണ്ടു കിടക്കുന്ന രക്തത്തിന്റെ ചാല് കാണാൻ കഴിയും. வேத புஸ்தகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ബ്രിട്ടീഷ് പടക്കപ്പലിന്റെ നാവികസേനയുടെ കപ്പലിന്റെ பிரிட்டிஷ் படை കപ്പലുடைய அந்த சேனையினுடைய கப்பலிலே അതിനെ കെട്ടിവെക്കുന്ന ഒരു പ്ലാസ്റ്റിക് റോപ്പ് ഉണ്ട്. அந்த கப்பலை கட்டி இழுக்கிற ஒரு பிளாஸ்டிக் கயிறு ஒன்று உண்டு. അതിന്റെ ഒരറ്റം മുതൽ മറ്റേ അറ്റം വരെ ഇങ്ങനെ കണ്ടിച്ചു പോയാൽ அதனுடைய ஒரு அற்றம் முதல் இன்னொரு அற்றம் வரைக்கும் நாம் அதை துண்டித்தால் അതിന്റെ നടുക്കുകൂടെ ഒരു ചുവന്ന രേഖ കടന്നു പോകും. அந்த கயிற்றின் நடுவிலே ஒரு சிவப்பான இரத்தம் போய்கொண்டே இருக்கும். രക്തമല്ല, ഒരു ലൈൻ, ഒരു ലൈൻ, രക്തത്തെ പോன்ற ഒരു ലൈൻ. അതുപോലെ ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ എവിടെ പഠിച്ചാലും, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கே நாம் வாசித்தாலும் അവിടെ എല്ലാം കടന്നു പോകുന്ന രക്തത്തിന്റെ ചാലുണ്ട്. അതാണ് നമ്മുടെ കർത്താവ് യേശുവിന്റെ രക്തം. அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் காணப்படுகிறது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ രക്തം സകല പാപവും പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிறது. 1 കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 1 കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ നിരുപം 1-ാമത്തെ അധ്യായം 1-ാം அதிகாரம் അതിൽ 18-ാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുന്നു. அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உபதேசம் கட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. ക്രൂശിന്റെ വചനം നശിച്ചു പോകുന്നവർക്ക് ഭോഷത്വം, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், രക്ഷിക്കപ്പെടുന്ന നമുക്കോ അത് ദൈവശക്തി. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. യേശുവിന്റെ വചനം മുഖാന്തരം രക്ഷിക്കപ്പെട്ടവർക്ക് ദൈവശക്തിയാണത്. அது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ആ ദൈവത്തിന്റെ ശക്തി പ്രാപിച്ച ദൈവമക്കൾ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്താട്ട് அந்த தேவ பலனை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഈ കൈകളെല്ലാം കാണിക്കുന്നത് ക്രൂശിന്റെ വചനത്തിന്റെ ശക്തിയാണ്. இந்த கரங்களெல்லாம் காட்டுவது சிலுவையின் வசனத்தின் வல்லமை. ഇവർ ഇവിടെ പാട്ട് പാടുന്നത് ക്രൂശിന്റെ വചനത്തിന്റെ ശക്തിയിലുള്ള പാട്ടുകളാണ്. சிலுவையின் வல்லமையை குறித்ததான பாடல்கள் தான் இங்கே பாடப்படுகிறது. ക്രൂശിന്റെ വചനത്തിന്റെ ശക്തിയാണ് എന്റെ പിന്നാലിരിക്കുന്ന ദൈവദാസന്മാർ പ്രസംഗിക്കുന്നത്. சிலுவை குறித்த அதனுடைய மேன்மையும் வல்லமையும் தான் எனக்கு பின்னாலே பிரசங்கிக்கிற பிரசங்கிமாருடைய வல்லமை. ഇത്രയും ആളുകൾ ഇവിടെ കൂടി വരാൻ കാരണം ക്രൂശിന്റെ വചനത്തിന്റെ ശക്തിയാണ്. இவ்வளவு பேர் இங்கே கூடி வர காரணம் சிலுவையின் வல்லமை. അതിന്റെ 23-ാമത്തെ വാക്യം, அதனுடைய 23-ாம் வசனத்தை படிக்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்.
ഞങ്ങളോ ക്രൂശിക്കപ്പെട്ട ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുന്നു. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். നമ്മൾ പ്രസംഗിക്കുമ്പോൾ യേശുവിന്റെ അത്ഭുതങ്ങളൊക്കെ പ്രസംഗിക്കും. நாம் பிரசங்கிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து சொல்லுவோம். വെള്ളം വീഞ്ഞാക്കിയത് പ്രസംഗിക്കും. தண்ணீர் திராட்சரசமானதை சொல்லுவோம். യേശു വെള്ളത്തിന് മേൽ കൂടെ നടന്നത് പ്രസംഗിക്കും. இயேசு கடலின் மேல் நடந்ததை சொல்லுவோம். കൂനിയായ സ്ത്രീയെ നിവർത്തിയത് പ്രസംഗിക്കും. அந்த கூனியான ஸ்திரீ நிமிர்ந்து நடந்ததை சொல்லுவோம். കണ്ണില്ലാത്തവന് കണ്ണു കൊടുത്തത് പ്രസംഗിക്കും. குருடர்களுக்கு பார்வை கொடுத்ததை பிரசங்கிப்போம். മരിച്ചവരെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ച് പ്രസംഗിക്കും. மரித்தவர்கள் உயிரோடெழுப்பப்பட்டதை பிரசங்கிப்போம். എന്നാൽ പൗലോസ് പറയുകയാണ്, ஆனால் பவுல் சொல்லுகிறார், ക്രൂശിന്റെ വചനം, சிலுவையின் வசனம், അത് ഞങ്ങൾ പ്രസംഗിക്കുന്നു. அதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ഞങ്ങൾ പറയുന്നത് ക്രിസ്തുവിന്റെ വചനമാണ്. நாங்கள் சொல்வது இயேசுவின் சிலுவையின் வசனம். അത് ഏവർക്കും ദൈവശക്തിയാണ്. அது கேட்கிற எல்லாருக்கும் தேவ பலனா இருக்கிறது. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். രണ്ടാമത്തെ അധ്യായം 2வது அதிகாரம் 2ാമത്തെ വാക്യം 2வது வசனத்தை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ക്രൂശിക്കപ്പെട്ടവനായ യേശു ക്രിസ്തുവിനെ അല്ലാതെ മറ്റൊന്നും അറിയാത്തവനായി നിങ്ങളുടെ ഇടയിൽ ഇരിക്കണം എന്ന് ഞാൻ നിശ്ചയിച്ചു. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். ആ കാലഘട്ടത്തിലെ ഏറ്റവും പണ്ഡിതനായിരുന്നു പൗലോസ്. அந்த காலகட்டங்களிலே மிகப்பெரிய பண்டிதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். ന്യായപ്രമാണം മുഴുവൻ അവന് കാണാതെ അറിയാം. நியாயப்பிரமாணம் முழுவதும் பாராமல் சொல்ல தெரியும். ന്യായപ്രമാണത്തെ കുറിച്ച് പഠിപ്പിക്കുന്നവനാണ്. நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவர். ഗമാലിയേലിന്റെ പാദപീഠത്തിൽ നിന്ന് പഠിച്ചവനാണ്. கமாலியேல் என்ற பண்டிதரின் பாதபடியில் உட்கார்ந்து கல்வி கற்றவர். ദൈവിക ശബ്ദം കേട്ടവനാണ്. தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்டவர். എന്നാൽ ക്രൂശിന്റെ അടുക്കൽ വരുമ്പോൾ പൗലോസ് പറയും, ஆனால் சிலுவையின் அடிவாரத்தில் வரும்போது பவுல் சொல்லுவார், ഞാൻ പഠിച്ചതൊന്നുമല്ല ഇവിടെ പ്രസംഗിക്കുന്നത്. நான் ஏற்கனவே கற்றவைகளை எல்லாம் இங்கே பிரசங்கிப்பது. എന്റെ അറിവല്ല ഞാൻ പ്രസംഗിക്കുന്നത്. என்னுடைய ஞானத்தால் அல்ல நான் பிரசங்கிப்பது. എനിക്ക് പ്രസംഗിക്കാനുള്ളത്, நான் பிரசங்கிப்பது ക്രൂശിക്കപ്പെട്ട യേശുക്രിസ്തുവിനെ അല്ലാതെ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாமல் മറ്റൊന്നും അറിയാത്തവനായി ഞാൻ നിങ്ങളുടെ ഇടയിൽ ഇരിക്കുകയാണ്. வேறொன்றை குறித்து நான் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். എനിക്ക് അറിയാവുന്ന ഒരു കാര്യമേ ഉള്ളൂ. எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே காரியம் உண்டு. അത് ക്രൂശിക്കപ്പെട്ട യേശുവാണ്. அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரமே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമുക്കൊന്നും അറിയില്ലെങ്കിലും, நமக்கு ஒன்றுமில்லாவிட்டாலும், ഒന്നും പഠിച്ചിട്ടില്ലെങ്കിലും, எதுவும் கல்வி கற்காவிட்டாலும், നമുക്ക് പണമില്ലെങ്കിലും, நமக்கு பணம் இல்லாவிட்டாலும் ഒരു കാര്യം മറക്കരുത്. ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க கூடாது. ക്രൂശിക്കപ്പെട്ട യേശുവിനെ കുറിച്ച് അറിഞ്ഞിരിക്കണം. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். എന്തിനാണ് യേശു മരിച്ചതെന്ന് അറിയണം. எதற்காக இயேசு மரித்தார் என்பதை அறிய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി എനിക്ക് പറയാനുള്ളത്, இனி நான் உங்களுக்கு சொல்லுகிறது, എങ്ങനെയാണ് യേശു മരിച്ചതെന്ന്. எப்படி இயேசு மரித்தார். എങ്ങനെയാണ് യേശു മരിച്ചത്? எப்படி இயேசு மரித்தார். 1 യോഹന്നാന്റെ ലേഖനം 1 யோவான் 4ാമത്തെ അധ്യായം அதனுடைய 4வது அதிகாரம் 9 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. 9 முதல் உள்ள வசனங்கள். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ആമേൻ. ആമേൻ. ദൈവം തന്റെ ഏകജാതനായ പുത്രനെ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை നാം അവനാൽ ജീവിക്കേണ്ടതിന്, நாம் அவருக்காக வாழும்படி ലോകത്തിലേക്ക് അയച്ചു എന്നുള്ളത് உலகத்தில் குமாரனை அனுப்பினதினாலே ദൈവത്തിന്, தேவனுக்கு നമ്മോടുള്ള സ്നേഹം நம்மேல் வைத்த அன்பு പ്രത്യക്ഷമായി വെളിപ്പെടുത്തി. வெளிப்படையாக வெளிப்பட்டிருக்கிறது. യോഹന്നാൻ 3:16 ഞാൻ ആദ്യം പ്രസംഗിച്ചത്. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தான் முதல் நாளிலே பிரசங்கித்தேன். തന്റെ ഏകജാതനായ പുത്രനിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവനും നശിച്ചു പോകാതെ നിത്യജീവൻ പ്രാപിക്കേണ്ടതിന് ദൈവം യേശു
യേശുവിനെ നൽകുവാൻ തക്കോണം ലോകത്തെ സ്നേഹിച്ചു. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். അത് യോഹന്നാൻ എഴുതിയതാണ്. அது யோவான் எழுதினது. അതേ യോഹന്നാൻ തന്റെ ലേഖനത്തിൽ കൂടെ എഴുതുകയാണ്. அதே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். എങ്ങനെയാണ് ദൈവം സ്നേഹിച്ചതെന്ന് അവൻ നമുക്ക് പ്രത്യക്ഷപ്പെടുത്തി. எப்படி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். ആ വെളിപ്പെടുത്തലാണ് ക്രൂശിൽ വെളിപ്പെടുത്തിയത്. அதுதான் சிலுவையில் வெளிப்பட்டது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ സ്നേഹം, നമ്മോടുള്ള ദൈവ സ്നേഹം അവൻ വെളിപ്പെടുത്തിയത് കാൽവറി ക്രൂശിലാണ്. நம்மிடத்தில் அவர் வைத்த அன்பை கல்வாரி சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தினார். കർത്താവിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം ഓർപ്പിച്ചതുപോലെ, நான் கடந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்தினது போல 3.5 വർഷമായിരുന്നു കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പരസ്യ ശുശ്രൂഷ. இந்த உலகத்திலே 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ആ 3.5 വർഷത്തിന്റെ അവസാന കാലഘട്ടം, அந்த 3.5 ஆண்டின் கடைசி காலகட்டத்தில் 33.5 തിരുവയസ്സിൽ 33.5 ஆண்டுகளிலே തന്റെ ദൗത്യങ്ങൾ എല്ലാം അവസാനിപ്പിച്ച് தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்து അവസാനമായി കർത്താവ് ശിഷ്യന്മാരുമായി പെസഹ കഴിക്കാൻ പോയി. கடைசியாக ஆண்டவரும் அவருடைய சீடர்களுமாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார்கள். പെസഹ കഴിഞ്ഞ് பஸ்கா பண்டிகை முடிந்த பின்பு അപ്പം എല്ലാവർക്കും നുറുക്കി കൊടുത്ത് அப்பத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு, ഇനി ഞാൻ വീഞ്ഞ് നിങ്ങളോടുകൂടെ ആസ്വദിക്കില്ല, இனி நான் மறுபடியும் இதை உங்களோடு ஆசரிக்க மாட்டேன், ദൈവരാജ്യത്തിൽ നമുക്ക് ഒരുമിച്ച് അവിടെ വെച്ച് കാണാം, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஒருமித்து நாம் பார்க்கலாம் അതിനുശേഷം അവർ അവിടുന്ന് കടന്നുപോയി என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து போனார். കർത്താവ് കടന്നു പോകുന്നത് അടുത്ത് ഒലിവ് തോട്ടത്തിലേക്കാണ്. ஆண்டவர் ஒலிவமலைக்கு நேராக கடந்து போகிறார். ഗെത്സമനയിലുള്ള ഒലിവ് തോട്ടത്തിലേക്കാണ് കർത്താവ് പോകുന്നത്. கெத்செமனே தோட்டத்திற்கு நேராக இயேசு கடைசியாக போகிறார். യേശു പലപ്പോഴും അവിടെ പോയിട്ടുണ്ട്. பல நேரங்களிலும் இயேசு அங்கே போய் ஜெபித்தார். യേശുവും ശിഷ്യന്മാരും ഗെത്സമന തോട്ടത്തിൽ പല പ്രാവശ്യം പോയിട്ടുണ്ട്. அதற்கு முன்னே பல முறைகள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்திருக்கிறார்கள். അവിടെ പോയി കർത്താവ് പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. அங்கே போய் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். എന്നാൽ ഇത് താൻ പോകുന്നത് വേറൊരു ദൗത്യത്തിനു വേണ്ടിയാണ്. ஆனால் இப்பொழுது தான் போவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கடமை நிறைவேற்றும்படி. അതിനെക്കുറിച്ച് മത്തായിയുടെ സുവിശേഷം 26-ാമത്തെ അധ്യായത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. അത് 36 മുതൽ 46 വരെയുള്ള വചനങ്ങളാണ്. അത് വായിക്കണ്ട. அதில் 36 முதல் 46 வரைக்குள்ள வசனங்கள், ആ വചനം വായിക്കേണ്ട മുട്ടേൽ ഇരുന്നിട്ട് വേണം വായിക്കാൻ. அந்த வசனங்களை நாம் முழங்கால் படியிட்டு தான் வாசிக்க வேண்டும். 26 മുതൽ 36 വരെയുള്ള 10 വാക്യങ്ങൾ, 26 முதல் 36 வரைக்குமுள்ள 10 வசனங்கள், മുട്ടിന്മേൽ ഇരുന്നിട്ട് அது മുഴങ്കാലിൽ நின்று கொண்டு ഹൃദയം തകർന്ന് இருதயம் உடைந்து കണ്ണുനീര് വീണിട്ട് വേണം, கண்ணீர் வடித்துக்கொண்டு യേശു എനിക്ക് വേണ്ടി അനുഭവിച്ച അനുഭവങ്ങളെ വായിച്ചെടുക്കാൻ, இயேசு எனக்காக அனுபவித்த வேதனைகளை நாம் அங்கே வாசித்தறிய வேண்டும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു തന്റെ ശിഷ്യന്മാരുമായി കടന്നു പോവുകയാണ്. இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுமாக அங்கே கடந்து போகிறார்கள். യേശു തന്റെ ശിഷ്യന്മാരുമായി കടന്നു പോകുമ്പോൾ இயேசுவும் சீடர்களுமாய் அங்கே போகும் பொழுது ഏകദേശം അരമണിക്കൂർ യാത്രയുണ്ട് പെസഹായി സ്ഥലത്തു നിന്നും ഗെത്സമനയിലേക്ക് വരാൻ. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த பஸ்கா ஆசரித்த இடத்திலிருந்து கெத்செமனே தோட்டத்திற்கு நடந்து வர ஆகும். ആ ഗെത്സമന തോട്ടത്തിൽ കർത്താവ് ചെന്നു. அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவர் கடந்து சென்றார். അവിടെ വെച്ചാണ് കർത്താവ് ദൈവത്തിന്റെ സന്നിധി തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നത്. அங்கே வைத்து தான் ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். അത് 36 മുതൽ ആ വചനം വായിക്കുന്നുണ്ട്. 36 முதல் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். അവിടെ നാം വായിക്കുന്നത് 3 പ്രാവശ്യം കർത്താവ് പ്രാർത്ഥിച്ചു. அங்கே நாம் 3 தடவை ஆண்டவர் திரும்ப திரும்ப ஜெபிப்பதாக வாசிக்கிறோம். പത്രോസിനെയും യാക്കോബിനെയും യോഹന്നാനെയും അവിടെ നിർത്തി. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தினார். അവർ 3 പേരും ഒരുമിച്ച് മിക്കവാറും കൂടെയുള്ളതാണ്. அதிகமான நேரங்கள் அந்த 3 பேரும் இயேசுவோடு இருந்தவர்கள். എന്നാൽ ഒരു പ്രത്യേക ദൗത്യത്തിനു വേണ്ടി അവരെ മാറ്റി നിർത്തി. ஆனால் விசேஷித்த ஒரு காரியத்திற்காக அவர்களை அங்கே சற்று தூர അവരോട് പറഞ്ഞു, ഉണർന്നിരുന്ന് പ്രാർത്ഥിപ്പീൻ, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். വളരെ ഉത്തരവാദിത്വമുള്ള ഒരു കാര്യം നടക്കാൻ പോകുകയാണ്. மிகவும் மிகவும் முக்கியமான பொறுப்பான ஒரு காரியம் நடக்க போகிறது. അതുകൊണ്ട് ഉത്തരവാദിത്തോടെ പ്രാർത്ഥിക്കണം. ஆகவே உத்தரவாதத்தோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். പക്ഷേ അവരെ ഉറക്കത്താൽ ഭാരപ്പെടുകയാണ്. ஆனால் அவர்களோ நித்திரை மயக்கமடைந்தார்கள். എന്നാൽ യേശു അല്പം ദൂരം മുമ്പോട്ട് പോയി. ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தூர போய் അത് 26-39 നമ്മൾ വായിക്കുന്നു. 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம். പിന്നെ അവൻ അല്പം മുമ്പോട്ട് ചെന്നു. இன்னும் கொஞ்சம் முன்னே கடந்து போகும்போது അവൻ കവിഴ്ന്നു വീണു. அவர் முகம் குப்புற விழுந்து
விழுந்து വേദപുസ്തകത്തിൽ യേശു ഇതുവരെ കിടന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ല. இயேசு கிறிஸ்து அவனமாக முகங்குப்புற விழுந்து இதுவரைக்கும் ஜெபித்ததில்லை. അവൻ തല ഉയർത്തിയാണ് പ്രാർത്ഥിച്ചിട്ടുള്ളത്. அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறார். എന്നാൽ മനുഷ്യന്റെ പാപം മുഴുവൻ അവന്റെ തലയിലേക്ക് വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ, ஆனால் மனுக்குலத்துடைய பாவம் முழுவதும் அவருடைய சிரசின் மேல் சுட்டப்பட்ட போது, എന്റെ നിങ്ങളുടെ പാപം അവൻ ഏറ്റെടുത്തപ്പോൾ, என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் தன்னுடைய சிரசில் ஏற்றெடுத்த பொழுது അവന്റെ തലയ്ക്ക് വലിയ ഭാരമുണ്ടായി. அவருடைய சிரசின் மேல் மிகுந்த பாரம் உண்டானது. 33 വയസ്സുള്ള ആരോഗ്യ ദൃഢഗാത്രനായ കർത്താവ്, 33.5 வயதுடைய ஆரோக்கியமான ஒரு வாலிபன், നല്ല രക്തമുള്ള കർത്താവ്, நல்ல இரத்த புஷ்டி உள்ள ஆண்டவர், നടക്കുന്ന കർത്താവ്, நடந்து அலைந்து திரிந்த தேவன், മല കയറുന്ന കർത്താവ്, மலைகளிலே ஏறி போன தேவன், നിർത്താതെ പ്രസംഗിക്കുന്ന കർത്താവ്, பல இடங்களிலே அலைந்து திரிந்தவர், എന്റെ നിങ്ങളുടെ പാപം ശരീരത്തിൽ ഏറ്റെടുത്തപ്പോൾ, என்னுடைய உங்களுடைய பாவங்களை தன் சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது അവന്റെ തല നിവരെ നിൽക്കാൻ കഴിഞ്ഞില്ല. அவருடைய தலையை உயர்த்தி நிற்க முடியவில்லை. അവൻ അവിടെ കവിഴ്ന്നു വീണു. அவர் அங்கே முகங்குப்புற விழுந்தார். അത് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്, அது உங்களுக்காகத்தான், അത് എനിക്ക് വേണ്ടിയാണ്. அது எனக்காகத்தான். അയ്യോ, എനിക്ക് വേണ്ടി എന്റെ യേശുവിന്റെ തല ചാഞ്ഞല്ലോ. ஐயோ, எனக்காக என்னுடைய இயேசு முகங்குப்புற விழுந்தாரே. അയ്യോ, അവന്റെ ശരീരത്തിൽ എന്റെ പാപം പ്രവേശിച്ചല്ലോ. ஐயோ, அவருடைய சரீரத்திற்குள்ள என்னுடைய பாவம் பிரவேசித்ததல்லவா. അവൻ എന്താണ് അവിടെ പറഞ്ഞത്? அவர் அங்கே என்ன சொன்னார்? പിതാവേ, பிதாவே, കഴിയുമെങ്കിൽ உம்மாலே கூடுமானால் ഈ പാനപാത്രം നീങ്ങി പോകണമേ. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். അയ്യോ, അത്രയ്ക്ക് വലുതായിരുന്നു ആ പാപത്തിന്റെ ഭാരം. அந்த பாவத்தின் சுமை அவ்வளவு கொடுமையாக இருந்தது. യേശു കുടിക്കുന്ന പാനപാത്രം അത്ര കൈപ്പേറിയതായിരുന്നു. இயேசு பானம் பண்ணுகிற அந்த பாத்திரத்தினுடைய கசப்பு அவ்வளவு அதிகமா இருந்தது. ആദാം മുതലുള്ളവരുടെ പാപമാണ് അവൻ ഏറ്റെടുക്കുന്നത്. ஆதாம் முதல் இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் உள்ள முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் ഏറ്റെടുத்தார். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. നമുക്കൊരു വെയിറ്റ് എടുക്കാം. 10 കിലോ 20 കിലോ ആളിന്റെ ആരോഗ്യം അനുസരിച്ച് വെയിറ്റ് എടുക്കാം. ஒரு 20 கிலோ கனத்தை சுமையை தூக்குவதற்கு நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள மனிதனால் முடியும். എനിക്കിപ്പോൾ അധികം വെയിറ്റ് എടുക്കാൻ കഴിയില്ല. அது எனக்கு இப்பொழுது அதிகமான சுமையை தூக்க முடியாது. എനിക്കൊരു രോഗം വന്നു, ഫ്രോസൺ ഷോൾഡർ. எனக்கு உறைந்து போன ஒரு ஷோல்டர் தோல் இருக்கிறது. அது கொஞ்சம் மசில் எல்லாம் டைட் ஆயிட்டிருக்கு. மசில் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக, அந்த மாംസം எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். എല്ലാ ദിവസവും രാവിലെ എക്സസൈസ് ചെയ്യണം. எல்லா நாட்களும் காலையில எழும்பி அந்த பிசியோதெரபி செய்ய வேண்டும். ഇന്ന് രാവിലെ ഫിസിയോതെറപ്പി കഴിഞ്ഞിട്ടാണ് ഞാൻ ഇങ്ങോട്ട് വരുന്നത്. இன்று காலை வேளையிலையும் பிசியோதெரபி முடிந்துதான் இங்கே வருகிறேன். ഇല്ലെങ്കിൽ കൈ ഇങ്ങനെ പൊങ്ങില്ല, அல்லது கை இப்படி உயர்த்த முடியாது. അങ്ങനെയുള്ള പ്രശ്നം നമുക്കുണ്ട്. அப்படி உள்ள பிரச்சனை நமக்குண்டு. പക്ഷേ നമ്മുടെ കർത്താവിനുണ്ടല്ലോ. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு அப்படி അതുപോലെയൊന്നും അല്ല. அப்படி ஒன்றுமில்லை. മനുഷ്യന്റെ മുഴുവനും ഭാരം ഏറ്റെടുത്തപ്പോൾ, மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ഏറ്റെടുത്ത பொழுது പിതാവിനോട് വിളിച്ചു ചോദിച്ചു, பிதாவோடு அவர் பேசுகிறார். കഴിയുമെങ്കിൽ പാനപാത്രം നീങ്ങി പോകണമേ. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். അടുത്തപടി പെട്ടെന്ന് കർത്താവ് പറഞ്ഞു, மறுபடி சீக்கிரம் அவர் சொல்லுகிறார். அடுத்த உடனே சொல்லுகிறார், എങ്കിലും എന്റെ ഇഷ്ടമല്ല, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, അങ്ങയുടെ ഇഷ്ടം നിറവേറണം. உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். ഈ പാനപാത്രം ഞാൻ കുടിക്കേണ്ടതാണെങ്കിൽ കുടിച്ചു കൊള്ളാം അപ്പാ. அப்பா, இந்த பான பாத்திரத்தை நான் குடிக்க வேண்டுமானால் அதை நான் செய்யலாம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യോഹന്നാൻ സ്നാപകൻ വിളിച്ചു പറഞ്ഞു, யோவான் ஸ்நாபகன் கூவி சொன்னான். യേശുവിനെ കുറിച്ച് വിളിച്ചു പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്, இயேசுவை குறித்து அவன் இப்படி சொன்னான், ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ഒരു പുരോഹിതനും പാപത്തെ ചുമക്കില്ല, ஒரு ஆசாரியனும் பாவத்தை சுமக்க மாட்டான். മനുഷ്യന്റെ പാപത്തെ ചുമക്കുവാൻ ആടും കാളയും ഉണ്ടായിരുന്നു. மனுஷனுடைய பாவத்தை சுமப்பதற்கு ஆடுகளும் காளைகளும் இருந்தன. ആടുകളുടെയും കാളകളുടെയും പ്രാവുകളുടെയും രക്തമാണ് മനുഷ്യന്റെ പാപത്തിന് പരിഹാരം വരുത്തിക്കൊണ്ടിരുന്നത്. மனுக்குலத்தின் பாவத்திற்காக பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆடு மாடு பிராக்களின் ரத்தம் உபயோகப்படுத்தப்பட்டது. എന്നാൽ ഇപ്പോൾ യോഹന്നാൻ പറയാണ്, ஆனால் இப்பொழுது யோவான் சொல்லுகிறார், ഇനിയും അതിന്റെ ആവശ്യമില്ല, இனிமேல் அதற்கான தேவை இல்லை. ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. தேவ ஆட்டுக்குட்டி இங்கே வந்திருக்கிறார். അവന്റെ രക്തം നമ്മുടെ പാപം പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കും. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് പ്രസംഗിക്കുമ്പോൾ മാത്രമല്ല, കേൾക്കുമ്പോഴും ആവേശം ഉണ്ടാകണം. நாம் பிரசங்கிக்கும் போது இதை மட்டுமல்ல, இதை கேட்கும் போது நம்முடைய உள்ளத்திலே கிளர்ச்சி உண்டாக வேண்டும். അതിന്റെ രക്തമാണ്, യേശുവിന്റെ രക്തമാണ് എന്നെ വിശുദ്ധനാക്കിയത്. இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது.
கொடுத்தது. എനിക്ക് നിത്യജീവൻ നൽകി തന്നത് യേശുവിന്റെ രക്തമാണ്. യേശുവിൻ രക്തം தான் நமக்கு நித்தியஜீவனை கொடுத்தது. എനിക്ക് വേണ്ടി ഒരു കാളയും ആടും മരിച്ചിട്ടില്ല. எனக்காக ஒரு காளையோ மாடோ புறாவோ மரிக்கவில்லை. എനിക്ക് വേണ്ടി മരിച്ചത് ദൈവത്തിന്റെ ഓമനകുമാരനായ യേശു ക്രിസ്തുവാണ്. தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு எனக்காக மரித்தார். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. അവൻ ഗത്സമന തോട്ടത്തിൽ കമിഴ്ന്നു വീണു. അവൻ ഗത്സമന തോട്ടത്തിൽ മുഖം കുപ്പറ വിழுந்தார். 42ാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുന്നു. 42ാം വചനത്തെ முடியுங்கள். രണ്ടാമതും പോയി. இரண்டாவது மறுபடியும் போய். ആദ്യം അവൻ കമിഴ്ന്നു വീണു. முதலாவது முகம் குப்பற விழுந்தார். അത് ഒരു പ്രാവശ്യം മാത്രമല്ല, அதுவும் ஒரு தடவை மட்டுமல்ல. 42ാം വാക്യം 42வது வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாயில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். மதி ആദ്യം പറഞ്ഞു കഴിയുമെങ്കിൽ പാനപാത്രം നീങ്ങി പോകണമേ. പിതാവേ முதல்ல சொன்னார், இந்த பாத்திரம் என்னை கொண்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். പിതാവിന്റെ കയ്യിൽ നിന്ന് ഉത്തരവൊന്നും കിട്ടിയില്ല. ஆனால் பிதாவுடைய இடத்திலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. ആദ്യം യേശുക്രിസ്തു കമിഴ്ന്നു വീണ് പ്രാർത്ഥിച്ചു. முதலாவது இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். നിന്റെ ഇഷ്ടം നടക്കണമെന്ന് പറഞ്ഞു. உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நடக்கட்டும் என்று சொன்னார். പക്ഷേ പിതാവ് ഒന്നും മിണ്ടിയില്ല. ஆனால் பிதாவாகிய தேவன் ஒன்றும் பேசவில்லை. ഒരു ശബ്ദവും ഉണ്ടായില്ല. ஒரு சத்தமும் உண்டாகவில்லை. യേശു യോർദാനിൽ സ്നാനപ്പെട്ടപ്പോൾ, യേശു யோவான் ஸ்நானத்திலே ஸ்நானப்பட்டபோது ഒരു ശബ്ദമുണ്ടായി. பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டானது. ഇവൻ എൻ്റെ പ്രിയപുത്രൻ, இவர் என்னுடைய நேசகுமாரன், ഇവനിൽ ഞാൻ പ്രസാദിച്ചിരിക്കുന്നു. இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். മർവമലയിൽ പത്രോസും യാക്കോബും യോഹന്നാനും യേശുമായി പോകുമ്പോൾ, இயேசுவும் யோவானும் பேதுருவும் யாக்கோபுமாக மறுரூபமலைக்கு போகும் பொழுது അവർ മേഘത്തിൽ അവിടെ മോശയും ഏലിയാവും ഇറങ്ങി വന്നു. அங்கே மோசேயும் எலியாவும் மேகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். അവർ പറഞ്ഞു, നമുക്കൊരു 3 വീട് വെച്ച് ഇവിടെ താമസിക്കാം. அப்பொழுது பேதுரு சொன்னார், ஒரு 3 கூடாரம் போட்டு நமக்கு இங்கே வாசம் பண்ணுவோம். ഉടനെ സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ശബ്ദമുണ്ടായി. உடனே பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டானது. ഇവൻ എൻ്റെ പ്രിയപുത്രൻ, இவர் என்னுடைய நேசகுமாரன், അവന് ചെവി കൊടുപ്പി. இவருக்கு செவி கொடுங்கள். മോശയ്ക്കും ഏലിയാവിനുമല്ല ചെവി കൊടുക്കേണ്ടത്, மோசேக்கும் எலியாவுக்கும் அல்ல செவி கொடுக்க வேண்டியது. ന്യായപ്രമാണത്തിനല്ല ചെവി കൊടുക്കേണ്ടത്, நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடுப்பதல்ல, എന്റെ പുത്രനാണ് ചെവി കൊടുക്കേണ്ടത്. என் நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ യേശുവിന് ചെവി കൊടുക്കണം. இந்த பகல் வேளையிலே நீங்கள் இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். യേശുവിന്റെ വചനത്തിന് ചെവി കൊടുക്കണം. இயேசுவின் வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். യേശുവിന്റെ ശബ്ദത്തിന് ചെവി കൊടുക്കണം. இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പക്ഷേ ഇവിടെ ശബ്ദമൊന്നും ഉണ്ടായില്ല. ஆனால் இந்த இடத்திலே சத்தம் ஒன்றும் உண்டாகவில்லை. പാനപാത്രം നീങ്ങിപ്പോണെന്ന് പറഞ്ഞിട്ടും ഒരു ശബ്ദം ഉണ്ടായില്ല. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் என்று சொன்ன ஒரு சத்தம் மறுபடி ஒன்றும் உண்டாகவில்லை. അതുകൊണ്ട് രണ്ടാമതും പിന്നെയും കർത്താവ് പറഞ്ഞു, ஆகவே மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். പിതാവേ, பிதாவே, ഞാൻ കുടിക്കാതെ நான் பானம் பண்ணும் ഇത് നീങ്ങിക്കൂടാ എങ്കിൽ இது நீங்க கூடாதென்றால் നിന്റെ ഇഷ്ടം നിറവേറട്ടെ. உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். പിന്നെയും ശബ്ദമൊന്നും ഉണ്ടായില്ല. அப்படியானாலும் இன்னமும் சத்தம் உண்டாக സ്വർഗ്ഗം ഇടപെട്ടില്ല. பதில் பரலோகத்திலிருந்து வரவில்லை. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. പിതാവിനെ രക്ഷിക്കാൻ കഴിയാഞ്ഞിട്ടല്ല, பிதாவுக்கு அவரை ரட்சிக்க முடியாதனால் அல்ல. സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം ഭൂമിയിലേക്ക് നോക്കിയപ്പോൾ, பரலோகத்திலிருந்து தேவன் பூமியிலே பார்த்த பொழுது ഇവിടെ ഇരിക്കുന്ന എന്നെയും നിങ്ങളെയും കണ്ടു. இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் கண்டது. എന്റെ ഓമനകുമാരനെ ഞാൻ രക്ഷിച്ചാൽ, என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் விடுதலையாக்கினால் പാസ്റ്റർ ജോസിനെയും എന്നെയും രക്ഷിക്കാൻ ആരും ഉണ്ടാകില്ല. பாஸ்டர் ஜோசையும் பாஸ்டரையும் ரட்சிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். അവൻ പിതാവായ ദൈവം സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് നിങ്ങളെയും എന്നെയും കണ്ടതുകൊണ്ട്, பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டபடியினால் യേശുവിന്റെ പ്രാർത്ഥന അവൻ അംഗീകരിച്ചില്ല. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை அங்கே அங்கீகரிக்கவில்லை. അവൻ നമ്മെ അത്രയ്ക്ക് സ്നേഹിച്ചതുകൊണ്ടാണ്. அவர் நம்மை அவ்வளவாய் நேசித்தபடியினால். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. രണ്ടാമത് കഴിഞ്ഞു. இரண்டாவது மறுபடியும் ഇതാ ஜெபிக்கிறார். അടുത്തത് മൂന്നാമതും. மூன்றாவதும் ஜெபிக்கிறார். 42ന്റെ അവസാനത്തെ വാക്യം, 42ஆம் அதிகாரம் கடைசி பகுதி வாசியுங்கள். 44ാമത്തെ വാക്യം, 44ஆம் வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் இந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். മൂന്നാമതും പോയി ആദ്യം പറഞ്ഞ വാർത്ത റിപ്പീറ്റ് ചെയ്ത് മൂന്നാമതും പ്രാർത്ഥിച്ചു. மூன்றாவது தடவையும் அங்கே போய் முதலாவது சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் சொல்லி ஜெபிக்கிறார். There is no answer.
பதில் வரவில்லை. No answer. பதில் இல்லை. നമ്മുടെ കർത്താവ് നമുക്ക് വേണ്ടി നമ്മെ സ്നേഹിച്ചപ്പോൾ, നമ്മുടെ ആண்டவர் நமக்காய் நம்மை சிநேகித்த பொழுது, പിതാവ് പുത്രനെ അയച്ചത്, പിതാവാகிയ ദേവൻ കുമാരനെ നമുക്കായി അനുപ്പി തന്താൻ. നമ്മളെ അവൻ അത്രയ്ക്ക് സ്നേഹിച്ചു. നമ്മை അவ்வளവാய் സ്നേഹിത്താൻ. പിതാവിന്റെ ഇഷ്ടം ചെയ്യുവാൻ പുത്രനായ ക്രിസ്തു തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു. പിതാവിന്റെ ചിത്തം പരിപൂർണമായി ചെയ്ത് നിറവേറ്റുമ്പടി കുമാരനായ ക്രിസ്തു തന്നെ ഏർപ്പെടുത്താൻ. ദൈവത്തിന് നന്ദിയുടെ സ്തോത്രം. കർത്തർക്ക് സ്തോത്രം ഉണ്ടാവதாக. അവൻ തന്റെ ശിഷ്യന്മാരെ നോക്കി, അവർ തന്റെ ശീടர்களை பார்த்து, എല്ലാവരും ഉറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. എല്ലാവരും നിദ്രയാ இருக்கிறார்கள். 2 പ്രാവശ്യം പോയി അവരോട് പറഞ്ഞു. 2 தடவை போய் சொன்னார். അവരാരും അത് കേട്ടില്ല. പിന്നെയും അവർ ഉറങ്ങി. അവർ யாரும் அதை கேட்கவில்லை, மறுபடியும் தூங்கினார்கள். പിന്നെ അവരോട് പറഞ്ഞു, கடைசியாக அவர்களை பார்த்து சொன்னார், നിങ്ങൾ ഉറങ്ങി ആശ്വസിച്ചുകൊള്ളുവിൻ, தாராளமாய் தூங்கி ஓய்விடுங்கள். മനുഷ്യപുത്രൻ മനുഷ്യന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കപ്പെടാൻ സമയമായി. മനുഷ്യകുമാരൻ പാവിയുടെ കയ്യിൽ ഒപ്പ് കൊടുക്കും നേരം വന്നത്. അല്പം മുമ്പും കർത്തൃമേശൊക്കെ നടത്തി താഴോട്ടിറങ്ങി വന്ന കർത്താവ് கொஞ்சம் முன்னாலே தான் திருவிருந்தை எல்லாம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்த ஆண்டவர். ഏകദേശം രാത്രി സമയമായി. ഏകദേശം இரவு நேரமானது. തൊട്ടടുത്ത് യെരുശലേം ദേവാലയത്തിൽ വലിയ പെരുന്നാൾ നടക്കുകയാണ്. அதனுடைய பக்கத்திலே எருசலேம் தேவாலயத்தில் மிகப்பெரிய பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. അവിടെ അവസാനത്തെ പെരുന്നാളിന് ആളുകൾ കൂടിയിരിക്കുകയാണ്. அங்கே கடைசி நாள் பண்டிகை இருந்தபடினாலே திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். അവൻ ആ ജനങ്ങൾ മുഴുവനും തടിച്ചു കൂടിയിരിക്കുകയാണ്. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்தில் வந்து கூடியிருக்கிறார்கள். അവിടെ വെച്ചാണ് അവർക്കൊരു കാര്യം മനസ്സിലായി, ജനങ്ങൾ ഒത്തിരി കൂടുതലുണ്ട്. அங்கே வைத்து ஜனங்கள் இவ்வளவு திரளாய் கூடியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். യേശുവിന്റെ അത്ഭുതം ചെയ്തവരും അത്ഭുതം പ്രാപിച്ചവരും ഒക്കെ അവിടെ വന്നിട്ടുണ്ട്. இயேசு கிறிஸ்துவினாலே அற்புதத்தை கண்டவர்களும் அந்த அற்புதத்தை அனுபவித்தவர்களும் திரளாய் இந்த இடத்திலே கூடி வந்திருந்தார்கள். അതുകൊണ്ട് ഇപ്പോൾ യേശുവിനെ പകല് പിടിച്ചാലുള്ള കുഴപ്പം എന്നാന്ന് ചോദിച്ചാൽ നാട്ടുകാർ ചിലപ്പോൾ പ്രശ്നം ഉണ്ടാക്കും. ஆனா இப்போ பகல் நேரத்திலே பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த நேரத்தில் இயேசுவை கைது செய்தால் ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கூடி இயேசுவுக்கு ஆதரவாய் நின்று விடுவார்கள். അതുകൊണ്ട് അവർ തന്ത്രത്തിൽ യേശുവിനെ രാത്രിയിൽ പിടിക്കാൻ തീരുമാനിച്ചു. ஆகவே அவர்கள் தந்திரமாய் இரவு நேரத்தில் அவரை கைது செய்யும்படி தீர்மானித்தார்கள். യേശുവിനെ പിടിക്കാനായിട്ട് അവർ ഒരാളെ നോക്കി, അതിനൊരു ഒരു സ്പൈ വർക്കർ കിട്ടി, സ്വന്തം ശിഷ്യൻ യൂദാ തന്നെ. அவரை பிடிப்பதற்காக அங்கே உளவாளியாக காட்டிக் கொடுப்பதற்கு அவருடைய சொந்த சீடனாகிய யூதாஸ் அங்கே அகப்பட்டான். അവന് 30 വെള്ളിക്കാശ് പറഞ്ഞ് അവർ തമ്മിൽ ഒത്തെടുത്തു. அவருக்கு 30 வெள்ளிக்காசு கூலி கொடுத்து அதற்காக அவன் ஒத்துக்கொண்டான். സങ്കീർത്തനം 102 യേശുക്രിസ്തു ഗെത്സമനിൽ അനുഭവിച്ച വിവരങ്ങളെ കുറിച്ച് പ്രവചനാത്മാവിൽ പറയുന്നുണ്ട്. சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்து கெத்செமனே 102 102ஆம் சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அனுபவித்த வேதனைகளை தீர்க்கதரிசனமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். അത് നിങ്ങൾ പിന്നാലെ വായിച്ചാൽ മതി, വീട്ടിൽ പോയി വായിച്ചാൽ മതി. அதெல்லாம் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ഗെത്സമനിൽ കർത്താവ് അനുഭവിച്ച മശിഹാ സങ്കീർത്തനം, அது ஒரு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலே அவர்கள் பாடுபட்ட அதை குறித்ததான ஒரு சங்கீதம். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഇവർ പരീശന്മാരും ശാസ്ത്രിമാരും സാധുക്യരും എല്ലാം ഒരുമിച്ച് കൂടിയിരിക്കുകയാണ്. பரிசேயர்களும் பண்டிதர்களும் இயேசுவை பிடிக்கும்படி ஒருமித்து அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். ഈ വലിയ പെരുന്നാളിന്റെ അന്ന് ഏകദേശം ചരിത്രം പറയുന്നത് 25 ലക്ഷം ആളുകൾ അവിടെ കൂടി വരും. இந்த பெரிய பண்டிகையின் கடைசி நாளிலே சரித்திரம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள் அந்த இடத்திலே கூடி வருவார்கள். കാരണം യഹൂദന്മാരും യഹൂദ മത അനുസാരികളും ലോകത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങൾ എല്ലാ യഹൂദന്മാരും അവിടെ വരും. காரணம் யூதர்களும் யூத மதத்தை கடைபிடிக்கிறவர்களும் முழு உலகத்திலும் இருந்தும் அந்த பண்டிகை கொண்டாடும்படி எங்கே கூடி வருவார்கள். എല്ലാവരും അന്ന് അവിടെ കണ്ടുണ്ടാകും. எல்லாரும் அந்த இடத்திலே கூடி வருவார்கள். 10 പേർക്ക് ഒരു ആട് വെച്ച് ഒരു ദിവസം 2.5 ലക്ഷം ആടുകൾ അന്ന് യാഗമായി തീരും. 10 பேருக்கு ஒரு ஆடு வைத்தால் கூட 2.5 லட்சம் ஆடுகள் அந்த நாளிலே அங்கே பலியிடப்படும். യെരുശലേം ദേവാലയത്തിൽ 2.5 ലക്ഷം ആടുകൾ യാഗമായി തീരും. அந்த நாளிலே യെരുശലേമിലെ 2.5 ലക്ഷം ആടുകൾ பலியிடப்படும். ആ ആടുകളെല്ലാം യാഗമാകുമ്പോൾ യോഹന്നാൻ പറഞ്ഞ കുഞ്ഞാട് ഗെത്സമനെ തോട്ടത്തിൽ അറക്കപ്പെടാൻ നിൽക്കുകയാണ്. அதை குறித்து தான் கெத்செமனே தோட்டத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்படுவார் என்று யோவான் சொன்னார். അതിനുവേണ്ടി ഒരു കമ്മീഷൻ വ്യവസ്ഥയിൽ യൂദായെ പിടിച്ചു നിർത്തിയിരിക്കുകയാണ്. அதற்காகத்தான் அந்த இடத்துல யூதாவை பிடித்து நிறுத்தி இருக்கிறார்கள். യൂദാ യേശുവിന്റെ വില കണ്ടത് 30 വെള്ളിക്കാശാണ്. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வெள்ளிக்காசு விலை பேசுகிறான். പുറപ്പാട് പുസ്തകം നമ്മൾ വായിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്. யாத்திராகம புத்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ഒരുവന്റെ ഒരു കാള ഒരാളെ കുത്തിക്കൊന്നാൽ, ஒருவனுடைய காளை மாடு இன்னொருவனை குத்தி
குத்தி கொலை செய்தால் ആ മരണപ്പെട്ടവന് കാളയുടെ ഉടമസ്ഥൻ 30 വെള്ളിക്കാശ് തൂക്കി കൊടുക്കണം. அந்த மரணமடைந்தவனுடைய குடும்பம் இந்த அந்த காளையினுடைய உடமஸ்தன் மரணமடைந்தவனுடைய குடும்பத்திற்கு 30 வெள்ளிக்காசு எண்ணி கொடுக்க வேண்டும். ഒരു കാളയെ ഒരാളെ കുത്തിക്കൊന്ന 30 വെള്ളിക്കാശ് കൊടുത്താൽ പ്രശ്നം തീർന്നു. ஒரு காளை ஒருவனை குத்தி கொன்று விட்டால், கொம்பு வைத்து குத்தி கொன்று விட்டால் 30 வெள்ளிக்காசு கொடுத்து விட்டால் கணக்கு முடிந்தது. അയ്യോ, ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാടിന്, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ഈ ലോകം വിലയിട്ടത് 30 വെള്ളിക്കാശാണ്. இந்த உலகம் கொடுத்த விலை வெறும் 30 வெள்ளிக்காசு. ഞാനും നിങ്ങളും അവന് കൊടുത്തത് 30 വെള്ളിക്കാശാണ്. நானும் நீங்களும் அவருக்கு கொடுத்தது 30 வெள்ளிக்காசு மட்டுமே. ഒരു അടിമയുടെ വിലയാണ് 30 വെള്ളിക്കാശ്. ஒரு காளையுடைய விலைதான் 30 வெள்ளிக்காசு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഇന്ന് പകൽ ഒരു കാര്യം തിരിച്ചറിയണം. இந்த பகல் வேளையிலே ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். രാത്രിയായപ്പോൾ സേവകരും കൂട്ടരും ദീപട്ടി പന്തങ്ങളുമായി വന്നു. இரவு ஆனபோது சேவகர்களும் மத தலைவர்களும் மார்க்க தலைவர்களும் தீவட்டிகளோடு அங்கே வந்தார்கள். അവരുടെ മുമ്പിൽ തന്നോട് കൂടെ 3.5 വർഷം ഉണ്ടായിരുന്ന യൂദാ ഫ്രണ്ടിലുണ്ട്. அவர்களோடு கூட தன்னோடு இருந்த 3.5 ஆண்டு காலங்கள் கூட இருந்த யூதாசும் அவர்களோடு கூட இயேசுவை காட்டி கொடுக்கும்படி வந்தான். അവൻ നടന്നു വരുമ്പോൾ 30 വെള്ളിക്കാശ് കിലുങ്ങുന്നുണ്ട്. அவன் அவர்களோடு நடந்து வரும் பொழுது அவர்கள் கொடுத்த 30 வெள்ளிக்காசு பாக்கெட்டில் கிடந்து குலுங்குகிறது. നിന്റെ യജമാനനെ ഒറ്റിക്കൊടുത്ത കാശ് നിനക്ക് ഗതി പിടിക്കില്ല. உன்னுடைய எஜமானனை காட்டி கொடுத்த வெள்ளிக்காசு உனக்கு நிலை நிற்காது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. 30 വെള്ളിക്കാശിന് അവനെ വാങ്ങിക്കാൻ കിട്ടില്ല. 30 வெள்ளிக்காசு அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்றல்ல, അവന്റെ ജനനത്തിൽ സ്വർഗ്ഗത്തിലെ ദൂതന്മാർ പാട്ടുപാടിയതാണ്. அவருடைய பிறப்பின் போது பரலோகத்திலே தூதர்கள் பாடின பாட்டு. அது മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, അവനെ പോലെ സുന്ദരൻ ലോകത്തിൽ ആരുമില്ല. அவரை போல அழகுள்ளவர் உலகத்தில் யாரும் இல்லை. അവനെയാണ് 30 വെള്ളിക്കാശിന് ഒറ്റിക്കൊടുത്തത്. அவரைத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தார்கள். ഇവിടെ തീപ്പെട്ടി പന്തങ്ങളുമായി യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് വരികയാണ്. இங்கே தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ചരിത്രം ഏകദേശം രാത്രി 11 മണിയോട് അടുത്തു. சரித்திரம் சொல்லுகிறது இரவு 11 மணி அப்பொழுதானது. സന്നിധി സംഘം എന്നൊരു സംഘം യഹൂദന്മാർക്കുണ്ട്. யூதர்களுக்கென்று ஒரு நியாய சங்கம், சனகரின் சங்கம் என்ற ஒன்று உண்டு. ആ സംഘത്തിൽ 70 പേര് വേണം. அந்த சங்கத்திலே 70 பேர் அங்கத்தினராக இருந்தார்கள். 23 സാദുക്യർ, 23 സാദുക്യർ, 23 സദുസേയർ, 23 ശാസ്ത്രിമാർ, 23 പണ്ഡിതர்கள், 23 പരീശന്മാർ, 23 പരിസേയர்கள், അങ്ങനെ 69. அப்படி 69. അതിൽ ഒന്ന് മഹാപുരോഹിതൻ ചേർത്ത് 70 പേര്. മഹാപ്രധാന ആചാര്യനോട് കൂടെ ചേർത്ത് 70 പേർ. ഈ 70 പേരും കൂടെ ചേർന്നാണ് മതത്തിന്റെ കോടതി. இந்த 70 பேரும் சேர்ந்துதான் யூத மதத்திற்கான ஒரு நீதிமன்றம். അത് റിലീജിയസ് കോർട്ടാണ്. அது மத நீதிமன்றமா இருந்தது. ரோமன் கவர்மெண்ட் ആണ് രാജ്യം ഭരിക്കുന്നത്. ரோமர்கள் தான் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலையும் அரசாண்டு கொண்டிருந்தார்கள். ഗവൺമെന്റ് റോമിന്റെയാണ്, அரசாங்கம் ரோமர்களுடையது. എന്നാൽ മതത്തിന്റെ കോടതി യഹൂദന്റേതാണ്. ஆனால் மத சம்பந்தமான நீதிமன்றம் யூதர்களுடையது. യഹൂദന്മാരുടെ ഈ സന്നിധി സംഘത്തിന് ഒരു നിയമമുണ്ട്. யூதர்களுடைய இந்த சனகரின் சங்கத்திற்கு ஒரு ஒழுங்கு சட்டம் உண்டு. സൂര്യൻ അസ്തമിച്ച് 6 മണി കഴിഞ്ഞാൽ ആരെയും അറസ്റ്റ് ചെയ്യാൻ പാടില്ല. 6 மணி தாண்டி விட்டால், அதாவது சூரியன் அஸ்தமித்த பின்பு யாரையும் கைது செய்ய முடியாது. എന്നാൽ യേശു ക്രിസ്തുവിനെ പിടിക്കുന്ന കാര്യത്തിൽ, ஆனால் இயேசுவை பிடித்த அந்த விஷயத்தில் അങ്ങനെ ഒരു സംഭവം ഉണ്ടായില്ല. அப்படி ஒரு சம்பவம் உண்டாகவில்லை. വെളിച്ചമില്ലാത്തത് കൊണ്ടാണ് തീവട്ടി പന്തങ്ങളുമായി യേശുവിന്റെ അടുക്കൽ ചെന്നത്. இரவிலே வெளிச்சமில்லாதபடினாலே தான் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டவர்கள் போனார்கள். അവരുടെ സന്നിധി സംഘം മൗനമായി നിന്നു. அந்த சங்கத்தினர் எல்லாம் கொஞ்சம் மௌனமாக இருந்தார்கள். ആ വെളിച്ചത്തിൽ യേശു താൻ സ്നേഹിച്ച യൂദയെ തിരിച്ചറിഞ്ഞു. அந்த வெளிச்சத்தில் தான் அதிகமாக நேசித்த யூதாவை இயேசுவின் கண்கள் கண்டது. യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് വന്നു. இயேசுவின் பக்கத்திலே வந்தான். തന്നെ ഒറ്റിക്കൊടുക്കാനാണ് വരുന്നതെന്ന് അവന് നന്നായിട്ട് അറിയാം. യേശുവിന് അറിയാം. തന്നെ കാട്ടി കൊടുക്കാൻ അവൻ വരുகிறான் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். യേശു മറ്റൊന്നും പറഞ്ഞില്ല. இயேசு வேற ஒன்றும் சொல்லவில்லை. നിങ്ങൾ ആ വാക്ക് ശ്രദ്ധിക്കണം, കർത്താവിന്റെ വാക്കുകൾ. நீங்கள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும். എടാ ദുഷ്ടാന്നൊന്നും അല്ല പറഞ്ഞത്. துஷ்டனே என்று அவர் சொல்லவில்லை. നിന്നെ എൻ്റെ കൂടെ 3.5 വർഷം നടന്നിട്ട് എന്തിനാടാ ഈ ചതി എന്നോട് ചെയ്തതൊന്നും കർത്താവ് പറഞ്ഞില്ല. 3.5 ஆண்டு காலங்கள் என்னோடு கூட நடந்து விட்டு என்ன சதி எனக்கு செய்கிறாய் என்று அவர் சொல்லவில்லை. ഒരു കാര്യം മാത്രമേ പറഞ്ഞുള്ളൂ. ஒரே காரியத்தை சொன்னார். சிநேகிதனே, നീ വന്ന കാര്യം എന്ത്? எதற்காக நீ வந்திருக்கிறாய்? ഒരു ചുംബനം കൊണ്ടോ നീ നിന്റെ ഗുരുവിനെ ഒറ്റി കൊടുക്കുന്നത്? முத்தத்தினாலேயா நீ உன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுக்கிறாய்? ഒരു ചുംബനം കൊണ്ടോ നീ നിന്റെ ഗുരുവിനെ ഒറ്റി കൊടുക്കുന്നത്? உன்னுடைய ஆண்டவரை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்?
അത് കേട്ടെങ്കിലും അവന് പിന്മാറാമായിരുന്നു. அதை கேட்டபோது அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ 3.5 வருஷம் ഞാൻ ഇവനോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നല്ലോ. ஐயோ 3.5 ஆண்டு காலங்கள் அவரோடு கூட நான் இருந்தேனே. ഈ പണസഞ്ചി മുഴുവനും ഞാനായിരുന്നല്ലോ സൂക്ഷിച്ചത്. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் பண காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லவா கவனித்தேன். ഞാൻ ഇവന്റെ കൂടെ വന്നതിന് ശേഷമാണ് എനിക്കൊന്ന് ഗതി പിടിച്ചത്. நான் இவரோடு கூட வந்த பிறகு அல்லவா இவ்வளவு நன்றாக நான் முன்னேறி இருக்கிறேன். എന്നാൽ ഇപ്പോൾ ഞാൻ ഇവനെ 30 വെള്ളിക്കാശിന് ഒറ്റിക്കൊടുക്കല്ലോ എന്നൊരു മാനസാന്തരം അവന് ഉണ്ടായില്ല. ஆனால் இப்பொழுதோ நான் இவ்வளவு நன்றாயிருந்து விட்டு இப்பொழுது 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுக்கிறேனே என்ற ஒரு மனஸ்தாபம் அந்த நேரத்தில் அவனுக்கு உண்டாகவில்லை. അവന് കാശായിരുന്നു വലുത്. அவனுக்கு பணம் தான் அவனுக்கு பிரதானமா இருந்தது. യേശുവിനേക്കാൾ അധികമായി ഒന്നിനെയും സ്നേഹിക്കരുത്. இயேசுவை காட்டிலும் அதிகமாய் வேறொன்றையும் நாம் சிநேகிக்க கூடாது. പണം എത്ര കൂടിയാലും അതൊരു പാപമല്ല. பணம் எவ்வளவு அதிகரித்தாலும் அது பாவம் அல்ல. പണം ഇല്ലാതെ നമുക്ക് ജീവിക്കാൻ കഴിയില്ല. பணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. പണം ഇല്ലാതെ നമുക്ക് വീട്ടിൽ താമസിക്കാൻ കഴിയില്ല. பணம் இல்லாமல் வீட்டில் வாழ முடியாது. എല്ലാത്തിനും പണം ആവശ്യമാണ്. எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. ആത്മീക കാര്യത്തിനും വേണം, ഭൗതിക കാര്യത്തിനും വേണം. ஆவிக்குரிய காரியத்திற்கும் உலக பிரகாரமான காரியத்திற்கும் பணம் அவசியம். പക്ഷേ യേശുവിനേക്കാൾ അധികമായി അതിനെ സ്നേഹിക്കരുത്. ஆனால் இயேசுவை பார்க்கலும் அதிகமாய் அதை நாம் நேசிக்க கூடாது. പണം ഇരിക്കേണ്ടിടത്ത് പണം ഇരിക്കണം. பணம் இருக்க வேண்டிய இடத்திலே அது இருக்க வேண்டும். യേശു അതിന് മുകളിൽ കയറി ഇരിക്കണം. இயேசு அதற்கு மேலே ஏறி இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എന്നാൽ യൂദാക്ക് അത് തോന്നിയില്ല. ஆனால் யூதாசுக்கு அது தோன்றவில்லை. യൂദാ ഒറ്റിക്കൊടുത്ത പിന്നാലെ അവർ യേശുവിനെ അറസ്റ്റ് ചെയ്തു. யூதாஸ் காட்டி கொடுத்த பின்பு இயேசுவை பிடித்து கைது செய்தார்கள். അവർ യേശുവിനെ കയ്യേറ്റം ചെയ്തു. இயேசுவை விலங்கிட்டார்கள். അവർ ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്. அவர் கேட்ட ஒரு கேள்வி உண்டு. യേശു അവരോട് ചോദിക്കുന്ന ചോദ്യമുണ്ട്. இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்தவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி உண்டு. നിങ്ങൾ ആരെ തിരയുന്നു? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? നസറേനായ യേശുവിനെ. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். അത് ഞാൻ തന്നെ. அது நான் தான். എന്നെ അറസ്റ്റ് ചെയ്തോളൂ. என்னை கைது செய்யுங்கள். എന്റെ ശിഷ്യന്മാര് പൊക്കോട്ടെ. என் சீடர்களை விட்டு விடுங்கள். ഗെത്സമനയിൽ വെച്ച് പകച്ചുപോയ കർത്താവ് கெத்செமனேயில் வித்து முகம் குப்புற விழுந்து ஜெபித்த ஆண்டவர். അവന്റെ വിയർപ്പുകൾ വലിയ രക്തത്തുള്ളികൾ പോലെ നിലത്ത് വീണ കർത്താവ് அவர்களுடைய வியர்வை துவாரத்தின் வழியாய் இரத்தம் நிலத்தில் விழுந்த பொழுது കഴിയുമെങ്കിൽ പാനപാത്രം നീങ്ങി പോകണമേ എന്ന് നിലവിളിച്ച കർത്താവ് ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்த ஆண்டவர் തന്നെ പിടിക്കാൻ വരുന്നവരോട് അവൻ പറയുകയാണ്, தன்னை கைது செய்ய வந்தவரோடு அவர் சொல்லுகிறார், നിങ്ങൾ എന്നെ പിടിച്ചുകൊള്ളുവീൻ. நீங்கள் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். നസ്രേനായ യേശു ഞാൻ തന്നെയാണ്. அந்த நசரேயனாகிய இயேசு நான் தான். അവർ യേശുവിനെ അറസ്റ്റ് ചെയ്തു. அவர்கள் இயேசுவை கைது செய்தார்கள். രാത്രിയിൽ തന്നെ അവനെ കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. இரவு நேரத்திலே அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள். എവിടെയാണ് കൊണ്ടുപോയത്? அவர்கள் எங்கே கொண்டு போனார்கள்? ഹന്നാവിന്റെയും കയ്യാഫാവിന്റെയും അരമന. அன்னா காய்பா போன்றவருடைய அரண்மனையிலே. ഒരു സമയത്ത് ഇസ്രായേലിൽ ഒരു മഹാപുരോഹിതനെ ഉണ്ടാകുകയുള്ളൂ. ஒரு நேரத்தில் இஸ்ரவேலிலே ஒரு நேரத்தில் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு மகா பிரதான ஆசாரியன் தான் உண்டு. എന്നാൽ ഇവിടെ ഹന്നാവും കയ്യാഫാവും മഹാപുരോഹിതന്മാരായിരുന്ന കാലം. ஆனால் இங்கே அன்னாவும் காய்பாவும் மகா பிரதான ஆசாரியனாக இருந்த ஒரு காலம். അതെങ്ങനെയാണ് ഹന്നാവും കയ്യാഫാവും മഹാപുരോഹിതനാകുക? அது எப்படி அன்னாவும் காய்பாவும் மகா பிரதான ஆசாரியனாக இருந்தார்கள்? കയ്യാഫാവിന്റെ അമ്മായിയപ്പനാണ് ഹന്നാവ്. காய்பாவுடைய மாமனார் தான் அன்னா. ഈ ഹന്നാവ് വലിയ മിടുക്കനായിരുന്നു. இந்த அன்னா பெரிய சாமர்த்தியமுடையவன். കയ്യാഫാവ് അത്രയില്ല. காய்பா அவ்வளவு சாமர்த்தியமுள்ளவன் அல்ல. അതുകൊണ്ട് കയ്യാഫാവ് നടത്താത്തതെല്ലാം ഇപ്പോഴും പുള്ളി റിട്ടയർഡ് ആണെങ്കിലും പുള്ളി അങ്ങ് മഹാപുരോഹിതനായിട്ടും ഇരിക്കും. ஆகவே காய்பா நடத்த முடியாதவைகளை எல்லாம் முடியாவிட்டாலும் அன்னா அவைகளை செய்வான். അതുകൊണ്ട് ആളുകളെല്ലാം ഹന്നാവിനെ ഒന്ന് റെസ്പെക്ട് ചെയ്യും. ஆகவே மக்கள் எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் அன்னாவை கொஞ்சம் மதிப்பார்கள். തന്റെ അമ്മായിയപ്പനായതുകൊണ്ട് ഭാര്യയുടെ അപ്പനായതുകൊണ്ട് കയ്യാഫാവും മിണ്ടില്ല. தன்னுடைய மாமனார் ஆனபடினாலே காய்பாவும் பேசாம இருப்பார். അതുകൊണ്ട് ആദ്യം അവർ ഹന്നാവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടുപോയി. ஆகவே தான் முதலாவதாக அன்னாவிடத்திலே கொண்டு போனார்கள். ഹന്നാവ് ഇങ്ങനെ കാത്തിരിക്കുകയാണ്, ഈ യേശുവിനെ പറ്റി കേട്ടിട്ടുണ്ട്, ഒരു കാര്യം ചെയ്യാം, ഇവനെ നമുക്ക് ഇല്ലാതാക്കാം. இவனை இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனவே இப்பொழுது அவனை நியாயம் விசாரிக்கலாம். അതുകൊണ്ട് ഹന്നാവ് ആദ്യത്തെ ചോദ്യം ചോദിച്ചു. ஆகவே அன்னா முதல் கேள்வியை கேட்டான், നീ ദൈവപുത്രനാണോ? நீ தேவனுடைய குமாரன் தானா? യേശു പറഞ്ഞു അതെ. இயேசு சொன்னார் அப்படியே. രണ്ടാമത് ഹന്നാവ് പറഞ്ഞു, നീ മശീഹായാണോ? இரண்டாவது அன்னா கேட்டான், நீர்தான் வர வேண்டிய மேசியாவா? ഉടനെ കർത്താവ് പറഞ്ഞു,
ഉടനെ കർത്താവ് പറഞ്ഞു, ഉടനെ ആണ്ടവർ சொன்னார், ഞാൻ ഈ നാളുകളായി നിങ്ങളുടെ ഇടയിൽ നടക്കുന്നുണ്ട്. நான் இவ்வளவு நாட்களை உங்கள் மத்தியிலே சஞ்சரிக்கிறேன். ഞാൻ ഈ ദേവാലയത്തിൽ വന്ന് പ്രസംഗിക്കാറുണ്ട്. நான் இந்த தேவாலயத்திலே பிரசங்கித்திருக்கிறேன். എന്റെ പ്രസംഗം പലരും കേട്ടിട്ടുണ്ട്. என் பிரசங்கத்தை பலரும் கேட்டிருக்கிறார்கள். എന്റെ പ്രവർത്തികൾ പലരും കണ്ടിട്ടുണ്ട്. என் கிரியைகளை சகலரும் கண்டிருக்கிறார்கள். എന്നിട്ടും നിങ്ങൾ എന്നോട് എന്തിനാണ് ഇങ്ങനെ ചോദിക്കുന്നത്? ஆனாலும் என்னிடத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? അടുത്ത് നിൽക്കുന്ന ആ ഹന്നാവിന്റെ സെക്യൂരിറ്റി, பக்கத்தில் நிற்கிறதான அன்னாவுடைய பாதுகாவலன் ആദ്യത്തെ അടി യേശുവിന്റെ കരണത്തിന് അടിച്ചു കൊടുത്തു. முதலாக இயேசுவின் கன்னத்தில் ஓங்கி அறைகிறான். മഹാപുരോഹിതനോട് ഇങ്ങനെയാണോ സംസാരിക്കുന്നത്? மகாபிரதான ஆசாரியனிடத்திலே இப்படியா பதில் சொல்லுவது? ആയിരങ്ങളിൽ പതിനായിരങ്ങളിൽ സുന്ദരനായ യേശുവിനെ, 1000-10,000களில் അഴകുള്ളവരാകിയ യേശുவை, പാപം ചെയ്യാത്ത യേശുവിനെ, പാപമറിയാത്ത യേശുவை, കുഞ്ഞുങ്ങളെ അനുഗ്രഹിച്ച യേശുവിനെ, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த இயேசுவை, രോഗികളെ സൗഖ്യമാക്കിയ യേശുവിനെ, வியாதியஸ்தர்களை குணமாக்கின இயேசுவை ഹന്നാവിന്റെ അരമനയിൽ വെച്ച്, அன்னாவின் அரண்மனையில் வைத்து സ്വർഗത്തിലെ ദൂതന്മാർ അവനെ കണ്ടാൽ വിറയ്ക്കുന്ന യേശുവിനെ, பரலோகத்தில் தூதர்கள் கூட அவரை கண்டால் நடுங்குவார்கள் அந்த இயேசுவை, ഹന്നാവിന്റെ സെക്യൂരിറ്റി യേശുവിന്റെ മുഖത്തടിച്ചു. அன்னாவின் பாதுகாவலன் இயேசுவின் கன்னத்தில் ஓங்கி அறைகிறார். ഹന്നാവിന് വലിയ സന്തോഷമായി. அன்னாவுக்கு பெரிய சந்தோஷம் உண்டானது. അപ്പോഴാണ് അടുത്ത കയ്യഫാവ് വരുന്നത്. உடனே மறுபடியும் காய்பா அங்கே வருகிறான். ഹന്നാവ് യേശുവിനെ കയ്യഫാവിനെ കൈമാറി. அண்ணா இயேசுவை காய்பாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். കയ്യഫാവിന് ഒരു കാര്യമുണ്ട്. காய்பாவுக்கு ஒரு காரியம் உண்டு. അവനൊരു കാര്യം പറഞ്ഞു. அவன் ஒரு காரியம் சொன்னான். എല്ലാവർക്കും വേണ്ടി ഒരു മനുഷ്യൻ മരിക്കുന്നതാണ് നല്ലത്. அவன் சொன்னான், எல்லாருக்காக வேண்டி ஒருவர் மரிக்கிறது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അവന്റെ പുതിയ മതം ഇവിടെ സ്ഥാപിക്കാൻ പോകുകയാണ്. அவன் இங்கே ஒரு புதிய மதத்தை ஸ்தாபிக்க போகிறான். നമ്മുടെ യഹൂദന്മാരുടെ ആചാരങ്ങളെ എല്ലാം അവൻ നിർത്തലാക്കുകയാണ്. நம்முடைய யூதர்களுடைய எல்லா விதமான சடங்காச்சாரங்களையும் நிறுத்த போகிறான். ശബത്തിൽ അവൻ രോഗിയെ സൗഖ്യമാക്കും. அவர் ஓய்வு நாளிலே வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். എല്ലാ ശബത്തിനും യേശു രോഗികളെ സൗഖ്യമാക്കും. எல்லா ஓய்வு நாளிலும் வியாதியஸ்தர்களை அவர் சுகமாக்குகிறார். അവൻ ന്യായപ്രമാണത്തിന് എതിരെ പ്രസംഗിക്കുന്നു. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பிரசங்கிக்கிறார். ഇങ്ങനെ ഇവൻ പ്രസംഗിച്ചു പോയാൽ യഹൂദ മതം ഉണ്ടാകില്ല. இப்படி அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் யூத மதம் என்று ஒன்று இருக்காது. അതുകൊണ്ട് അവന്റെ ശിഷ്യന്മാരെ ആരെയും കൊല്ലണ്ട. ஆகவே அவருடைய சீடர்கள் யாரையும் நாம் கொல்ல வேண்டாம். എല്ലാവർക്കും വേണ്ടി ഇവനങ്ങ് മരിക്കട്ടെ. எல்லாருக்காகவும் இவரை நாம் கொல்லுவோம். കയ്യഫാവിന്റെ ഉള്ളിൽ വലിയ ആഗ്രഹമാണ്. காய்பாவுடைய ஒரு பெரிய ஆசை அது. ഇവിടെ കയ്യഫാവും യേശുവും തമ്മിൽ നിൽക്കുകയാണ്. இப்படி காய்பாவும் இயேசுவும் நேருக்கு நேராய் நிற்கிறார்கள். കയ്യഫാവ് യേശുവിനോട് ചോദിച്ചു, காய்பா இயேசுவை பார்த்து கேட்கிறான், നീ മശിഹയാണോ? நீ வந்த மேசியாவா? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், അതെ. ஆம். യേശു മശിഹയാണെന്ന് പറഞ്ഞാലേ ഹന്നാവ് വസ്ത്രം കീറി. இயேசு தான் மேசியா என்று சொன்னபோது அன்னாவுக்கு கோபம் வந்தது. ഇനി സാക്ഷികളെ കൊണ്ട് ആവശ്യമില്ല. இனி நமக்கு சாட்சிகள் வேண்டியது என்ன? ഇവൻ ആരാണെന്ന് അവൻ തന്നെ വെളിപ്പെടുത്തി. இவன் யார் என்பதை அவன் வாயாலேயே நாம் கேட்டோம். അയ്യോ, മനുഷ്യനാൽ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട കയ്യഫാവ്, மனுஷரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு காய்பா, മനുഷ്യനാൽ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട മഹാപുരോഹിതൻ, மனுஷர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகாபிரதான ஆசாரியன். എന്നാൽ തനിക്കെതിരെ നിൽക്കുന്ന ആളാരാണെന്ന് അറിയാമോ? ஆனால் தனக்கு நேரே நிற்கிற ஆள் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. എബ്രായ ലേഖനം വിളിച്ചു പറയുന്നു, எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், ആകാശത്തിൽ കടന്നുപോയ ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതനായ നമ്മുടെ കർത്താവ്, வானத்திற்கு ஏறி போற நம்முடைய மகாபிரதான ஆசாரியனாகிய இயேசு, മനുഷ്യനാൽ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട കയ്യഫാവ്, மனிதர்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட காய்பா, ദൈവത്താൽ തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട മഹാപുരോഹിതനായ യേശു ക്രിസ്തു, தேவாதி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மகாபிரதான ஆசாரியனாகிய இயேசு, അവർ രണ്ടുപേരും ഫേസ് ടു ഫേസ് നിൽക്കുകയാണ്. அவர்கள் ரெண்டு பேரும் முகத்திற்கு எதிரே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കയ്യഫാവിന് സ്ഥാനവസ്ത്രമുണ്ട്. காய்பா தன்னுடைய அங்கி, அவனுக்கு வஸ்திரம் இருந்தது. എന്നാൽ യേശുവിന് സ്ഥാനവസ്ത്രമൊന്നുമില്ല. அதிகாரத்திற்குட்பட்ட வஸ்திரம் இயேசுவுக்கு இல்லை, அண்ணாவுக்கு இருந்தது, காய்பாவுக்கு. എന്നാൽ അവിടെ വെച്ച് കയ്യഫാവ് ഒരു കാര്യം പറഞ്ഞു. அங்கே வைத்து காய்பா ஒரு வார்த்தை சொன்னார். ഇനി ഇവിടെ വെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നേരമല്ല, ശരിയല്ല. இனி இப்படி நம்ம வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. ഇനി നമുക്ക് നാളെ പീലാത്തോസിന്റെ കയ്യിൽ, അയാളാണ് റോമൻ ഗവർണർ, ரோம அரசனாக இருந்த அல்லது கவர்னர் ஆளுநராக இருந்த பிலாத்துவிடத்தில் நாம் அனுப்ப வேண்டும். അതുകൊണ്ട് അന്ന് രാത്രി ആളെ റിമാൻഡ് ചെയ്യാൻ തീരുമാനിച്ചു. அன்று இரவே அவரை கைது செய்து சிறையில் அடைக்க தீர்மானித்தார்கள். ഞാൻ കേരളത്തിലെ ജയിലുകളിൽ പ്രവർത്തിച്ച ഒരു മനുഷ്യനാണ്. நான் கேரளாவிலே சிறைச்சாலைகளிலே ஊழியம் செய்த ஒருவர். ഞാൻ കേരളത്തിലെ ജയിലുകളിലൊക്കെ പോകാൻ എനിക്ക് പെർമിഷൻ ഉണ്ട്. கேரளாவில் இருக்கிற சிறைச்சாலைகளுக்குள்ளே போவதற்கு எனக்கு அனுமதி உண்டு.
ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം പറഞ്ഞ പോലെ 48 ജയിൽ പുള്ളികളെ ഞാൻ സ്നാനപ്പെടുത്തി കഴിഞ്ഞു. நேற்று சொன்னது போல 48 ஜெயில் கைதிகளை நான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். അതിൽ ഇന്ന് 13 പേര് ഫുൾ ടൈം പാസ്റ്റേഴ്സ് ആണ്. அதில் இன்று 13 பேர் இன்னைக்கு முழு நேர ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. കർത്താവിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ഇങ്ങനെയുള്ളവരെ സ്നാനപ്പെട്ടത് നിങ്ങൾക്ക് സന്തോഷമില്ലേ? இப்படிப்பட்டவங்க ஸ்நானப்பட இந்த ஜெயில் கைதிகள் ஊழியத்தின் மூலமாய் ஸ்நானப்படுவது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு கை தட்டு கொடுக்கலாமே. ആമേൻ ஆமென் ആമേൻ ஆமென். യേശുവിനെ റിമാൻഡ് ചെയ്തു. இயேசுவை கைது செய்தார்கள். റിമാൻഡ് ചെയ്തു എന്ന് പറഞ്ഞാൽ വിസ്തരിക്കാൻ വേണ്ടി ഇനി ജഡ്ജിയുടെ അടുത്ത് കൊണ്ടുപോകും. கைது செய்தது என்று சொன்னால் நியாய விசாரணைக்காக இனி நீதிபதியிடத்திலே கொண்டு போக வேண்டும். നമ്മുടെ നാട്ടിൽ ഒരു കേസ് ഉണ്ടായാൽ, நம்முடைய தேசத்தில் ஒரு வழக்கு இருந்தால் പോലീസ് വന്ന് അറസ്റ്റ് ചെയ്യും. காவலர்கள் வந்து கைது செய்வார்கள். എന്നിട്ട് ജഡ്ജിയുടെ മുമ്പിൽ കൊണ്ടുപോകും, മജിസ്ട്രേറ്റിന്റെ മുമ്പിൽ കൊണ്ടുപോകും. கைது செய்து நீதிபதியிடத்திலே கொண்டு போவார்கள். അവർ പറയും 14 ദിവസത്തേക്ക് ആളെ റിമാൻഡ് ചെയ്യാൻ പറയും. அவள் சொல்வார்கள் 14 நாட்கள் விசாரணை கைதியாக கொண்டு போக சொல்வார்கள். അയാളുടെ മെഡിക്കൽ ചെക്കപ്പ് എല്ലാം നടത്തി உடனே அங்கே மெடிக்கல் செக்கப் எல்லாம் வைத்து ആൾക്ക് കുഴപ്പമില്ല എന്നൊക്കെ മനസ്സിലാക്കി வியாதி ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டு പോലീസ് നിങ്ങളെ ഉപദ്രവിച്ചോ എന്ന് മജിസ്ട്രേറ്റ് ചോദിക്കും. போலீஸ் உங்களை ஏதாவது செய்ததா என்று நீதிபதிகள் கேட்பார்கள். ഉപദ്രവിച്ചാലും അവർ പറയും ഇല്ലെന്ന് പറയും. அவர்கள் ஏதாவது செய்தா கூட இல்லை என்று சொல்லுவார்கள். കാരണം 14 ദിവസം കഴിഞ്ഞ് പിന്നെ അവരുടെ കയ്യിൽ തന്നെ ചെല്ലും. காரணம் அப்படி சொன்னாலும் மறுபடியும் 14 நாட்கள் போலீசாருடைய கையில தான் கொடுப்பாங்க. അതുകൊണ്ട് അത് പേടിച്ചിട്ട് അവർ പറയും, കിട്ടിയാലും പറയും ഒന്നും കിട്ടിയില്ലെന്ന് പറയും. அடி கிடைச்சாலும் சொல்லுவாங்க இல்ல இல்ல நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 14 ദിവസം കഴിഞ്ഞിട്ടാണ് അടുത്തത് അവനെ തെളിവെടുക്കാൻ കൊണ്ടുപോകുക. 14 നാட்கள் കടിഞ്ഞ பிறகுதான் அதற்கான நீதி விசாரணை ஆரம்பிக்க கொண்டு போவார்கள். എന്നാൽ ഇവിടെ മതത്തിന്റെ കോടതിയായ അതിന്റെ മജിസ്ട്രേറ്റായ കയ്യാഫാവ് യേശുവിനെ റിമാൻഡ് ചെയ്തു. இந்த மத நீதிமன்றமாகிய சனகரிம் சங்கத்தினுடைய தலைவன் காய்பா இயேசுவை நீதிமன்றத்திற்கு அனுப்புகிறார். அது ஒரு ஜெயிலல்ல, அது ஜெயிலல்ல, அது ஒரு ஜெயில் அல்ல, அது വലിയൊരു ഗുഹയാണ്. அது பெரிய ஒரு குகை, അതൊരു വലിയ കുഴിയാണ്. அது ஒரு நிலத்திற்கு பூமிக்கு கீழே இருந்ததான ஒரு பெரிய குகை. അതിനകത്തേക്കാണ് റിമാൻഡ് പ്രതികളെ ഇടുന്നത്. அங்கதான் அங்க ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சாங்க கைது செய்து. ആ റിമാൻഡ് പ്രതിയെ ഇടുന്നത്, அந்த ரிமாண்ட் விதி கொடுப்பது വളരെ സ്നേഹത്തോടെ അല്ല, ரொம்ப அன்பா கொடுக்க மாட்டாங்க. കയ്യാഫാവിന്റെ സെക്യൂരിറ്റി വലിച്ചോണ്ട് വരും. காய்பாவுடைய பாதுகாவலர்கள் எல்லாம் அதை பிடித்து இழுத்து கொண்டு வருவார்கள். അതിനകത്തേക്ക് വലിച്ചെറിയും. அங்கிருந்து கொண்டு இழுத்து கொண்டு வந்து அப்படியே தள்ளி உள்ளே போடுவார்கள். അവിടെ ഇരുട്ട് മാത്രമേ ഉണ്ടാകുകയുള്ളൂ. அங்கே இருட்டறையாக இருக்கும். അവിടെ വീഴുന്നവൻ അവിടെ ശരീരം മുഴുവൻ തട്ടിയും മുട്ടിയും കീറിയും ഒടിഞ്ഞും അവിടെ കിടക്കും. அது இருட்டா இருக்கிறபடினாலே உள்ளே போய் விழுகிறவன் சரீரம் முழுவதும் சுவரிலே அடித்தும் கீழே விழுந்தும் சரீரம் முழுவதும் காயமடையும். നമ്മുടെ യേശുവിനെ അതുപോലെയാണ് അവർ കൈകാര്യം ചെയ്തത്. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அதுபோல தான் அவர்கள் செய்தார்கள். 88ാമത്തെ സങ്കീർത്തനം അതിനെക്കുറിച്ച് വിവരിക്കുന്നുണ്ട്. 88ஆம் சங்கீதம் அதை குறித்து சொல்லுகிறது. എന്താണ് സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്നത്? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? അതിന്റെ 4ാമത്തെ വാക്യം മുതൽ, அதனுடைய 4ஆம் வசனம் முதல் படிக்கலாம். நான் குழியில் இறங்குகிறவரோடு எண்ணப்பட்டு பலற்ற மனுஷனை போலானேன், மரித்தவர்கள் ஒருவரை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன். ഓക്കേ റൈറ്റ്. കുഴിയിൽ ഇറങ്ങുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ എന്നെ എണ്ണിയിരിക്കുന്നു. കുഴിയിൽ ഇറങ്ങുകളോട് എണ്ണപ്പെട്ട് ബലനറ്റ മനുഷ്യനെ പോലാനേൻ. ഞാൻ തുണയില്ലാത്ത മനുഷ്യനെ പോലെയാകുന്നു. ഞാൻ ബലനറ്റ മനുഷ്യനെ പോലാനേൻ. ശവക്കുഴിയിൽ കിടക്കുന്ന ഹതന്മാരെ പോലെ എന്നെ മരിച്ചവരുടെ കൂട്ടത്തിൽ ഉപേക്ഷിച്ചിരിക്കുന്നു. മരിച്ചവരിൽ ഒരുവനെ പോലെ നിഗളപ്പെട്ടിരിக்கிறேன். അവരെ പിന്നെ നീ ഓർക്കുന്നില്ല. നീർ ഇനി ഒരുപോലും അവനെ നിனைக்காதபடி നീ എന്നെ ഏറ്റവും താണ കുഴിയിലും ഇരുട്ടിലും ആഴങ്ങളും ഇട്ടിരിക്കുന്നു. ഉമது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவனை போலானேன். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എന്റെയും നിങ്ങളുടെ മരുമരക്ഷകരായ യേശുവിനെ, എന്നെയും ഉങ്ങളെ மீட்கும்படி அருமரட்சகராகிய இயேசுவை, എന്റെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി, നിങ്ങളുടെ രക്ഷയ്ക്ക് വേണ്ടി, என்னுடைய உங்களுடைய ரட்சிப்பிற்காக നിങ്ങളുടെ കൈ പിടിച്ച് നിത്യതയിലേക്ക് എത്തിക്കുവാൻ, உங்கள் கரங்களை பிடித்து நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி യേശു ആദ്യമായി ഇരുട്ടിന്റെ കുഴിയിലേക്ക് ഇറങ്ങിപ്പോയി. യേശു முதலாக ഇരുട്ടറയിലെ കുഴിക്കുள்ளே ഇറങ്ങി പോனார். ശവക്കുഴിയിൽ കിടക്കുന്നത് പോലെ അവൻ അവിടെ കിടക്കുകയാണ്. പ്രേത കുഴികളിലെ കിടக்கிறவனை போல அங்கே கிடந்தார். അവിടെ ഇരുട്ട് മാത്രമേ ഉള്ളൂ. அங்கே இருள் மட்டுமே உண்டு. അവിടെ കരഞ്ഞാലും രക്ഷിക്കാൻ ആരുമില്ല. அங்கே அவரை ரட்சிப்பதற்கு யாரும் இல்லை. നേരം വെളുക്കുമ്പോൾ അവരെ എഴുന്നേൽപ്പിക്കും. காலையில் ஆகும்போது அவரை
அங்கே எழுப்புவார்கள். എന്നിട്ട് പീലാത്തോസ് ഗവർണറുടെ മുമ്പിൽ കൊണ്ട് ഹാജരാക്കും. மறுபடி பிலாத்துவுடைய சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்துவார்கள். നേരത്തെ അവർ പീലാത്തോസിനോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, நேரமே பிலாத்து அவங்க சொன்னான், ഇവൻ യഹൂദന്മാർക്കെതിരെ നിൽക്കുന്നവനാണ്, இவர்கள் யூதர்களுக்கு எதிரே நிற்கிறவர்கள், അവന്റെ മരണമല്ലാതെ ഞങ്ങൾക്ക് ഒരു വ്യത്യാസം ഉണ്ടാകില്ല, அவருடைய மரணம் அல்லாமல் வேற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. പീലാത്തോസിന് ആകപ്പാടെ പ്രയാസമായി. பிலாத்துக்கு ரொம்ப கஷ்டமானது. യേശു ക്രിസ്തു രാവിലെ പീലാത്തോസിന് മുമ്പിൽ വരുന്നതിന് മുൻപ്, காலையிலே பிலாத்துவுக்கு முன்பதாக இயேசு வருவதற்கு முன்பதாக പീലാത്തോസിന്റെ ഭാര്യ രാത്രിയിൽ ഒരു സ്വപ്നം കണ്ടു. பிலாத்துவின் மனைவி இரவிலே ஒரு சொப்பனம் கண்டாள். പീലാത്തോസിന്റെ ഭാര്യയുടെ പേരാണ് ക്ലൗഡിയ. பிலாத்துவுடைய மனைவியுடைய பெயர்தான் கிளவுதியாள். ക്ലൗഡിയ രാത്രിയിൽ ഒരു സ്വപ്നം കണ്ടു. கிளவுதியாள் இரவிலே ஒரு சொப்பனம் கண்டாள். ആ സ്വപ്നത്തിൽ അവളോട് ഒരു ശബ്ദമുണ്ടായി. அந்த சொப்பனத்திலே அவளுக்கு ஒரு சத்தம் உண்டானது. നീതിമാന്റെ കാര്യത്തിൽ ഇടപെടരുത്. இந்த நீதிமானுடைய குற்றமற்ற நீதிமானுடைய காரியத்தில் நீ தலையிடக்கூடாது. നിന്റെ ഭർത്താവിനോട് നീ പോയി പറയണം. உன் புருஷனோடு நீ போய் சொல்ல வேண்டும். നിന്റെ ഭർത്താവായ പീലാത്തോസിനോട് പറയണം. உன் புருஷனாகிய பிலாத்துவிடத்திலே போய் சொல்ல வேண்டும். നീതിമാന്റെ കാര്യത്തിൽ ഇടപെടരുത്. இந்த நீதிமானுக்கு விரோதமாய் ஒரு குற்றமும் செய்யக்கூடாது. ഇന്നലെ രാത്രി ദൈവം എന്നോട് ഇടപെട്ടു. நேற்று இரவு கர்த்தர் என்னோடு பேசினார். പീലാത്തോസ് എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് അറിയില്ല. பிலாத்துவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ദൈവ ശബ്ദം കേട്ടോ ഭാര്യ പറഞ്ഞത് സത്യമാണ്. தேவனுடைய சத்தத்தை அவனுடைய மனைவி கேட்டது உண்மைதான். അവൾ ഒരു സ്വപ്നം കണ്ടാൽ അത് സത്യം തന്നെയായിരിക്കും. அவள் ஒரு சொப்பனம் கண்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும். എന്നാൽ വലിയൊരു പുരുഷാരം അവിടെ നിൽപ്പുണ്ട്. ஆனால் ஜன கூட்டம் அங்கே நிற்கிறது. യേശുവിനെ ക്രൂശിക്കുക എന്ന് പറയുന്ന കൂട്ടം, இயேசுவை சிலுவையில் அறையும்படி கூச்சலிடுகிற கூட்டம். യഹൂദന്മാരുടെ പേര്, യഹൂദന്മാരുടെ ശബ്ദം കേട്ടില്ലെങ്കിൽ, யூதர்களுடைய சத்தத்தை அவள் கேட்கவில்லை என்றால் കൈസർ ഇയാളെ സ്ഥാനത്തുനിന്ന് പുറത്താക്കും. ராயன் இவர்களை கைது செய்து போடுவான். കൈസറിന്റെ കീഴിലാണ് ഗവർണർ പീലാത്തോസ്. ராயனுக்கு கீழே தான் பிலாத்துவுடைய ஆளுகை. അതുകൊണ്ട് അയാൾ ജനത്തെ ഭയപ്പെട്ടു. ஆகவே பிலாத்து ஜனங்களை கண்டு பயப்படுகிறான். യേശുവിനെ കെട്ടപ്പെട്ടവനായി പീലാത്തോസിന് മുമ്പിൽ കൊണ്ടുവന്നിരിക്കുകയാണ്. இயேசு கரம் கட்டப்பட்டவராய் பிலாத்துவுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். കുഞ്ഞുങ്ങളെ കൈവച്ച് അനുഗ്രഹിച്ച കൈകൾ, சிறு குழந்தைகளை கரம் நீட்டி ஆசீர்வதித்த அந்த கரம், കുരുടന്റെ കണ്ണ് തൊട്ട് സൗഖ്യമാക്കിയ കൈകൾ, குருடனுடைய கண்களை தொட்டு சுகமாக்கின கரம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അപ്പം എടുത്ത് വാഴ്ത്തി നുറുക്കി ശിഷ്യന്മാർക്ക് കൊടുത്ത കൈകൾ, அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்த கரம், ഗലീല കടലിൽ ക്ഷീണിച്ചു പോയ തന്റെ ശിഷ്യന്മാർക്ക് അപ്പവും മീനും നുറുക്കി കൊടുത്ത കർത്താവ്, கடலிலே கஷ்டப்பட்டு சோர்ந்து போன தம்முடைய பிள்ளைகளுக்கு மீனை எடுத்து கொடுத்த கரம், 5 അപ്പം കൊണ്ട് 5000 പുരുഷന്മാർക്കും സ്ത്രീകൾക്കും അപ്പം നുറുക്കി കൊടുത്ത കൈകൾ, 5 அப்பம் கொண்டு 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் கொடுத்த கரம். അയ്യോ, ആ കൈ ഇതുവരെ പാപം ചെയ്തിട്ടില്ല. ஐயோ, அந்த கரம் இதுவரைக்கும் பாவம் செய்யாத கரம். ആ കൈ ആരെയും അടിച്ചിട്ടില്ല. அந்த கரத்தால் யாரையும் அவர் அடிக்கவில்லை. വേദനയുള്ളവർക്ക് ആ കൈ ഒരു ആശ്വാസമായിരുന്നു. வேதனை உள்ளவர்களுக்கு அந்த கை ஆறுதல் அளித்தது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ശിശുക്കളെ തൊടുവാൻ ആളുകൾ യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് കൈയുമായി ചെല്ലുമായിരുന്നു. சிறு குழந்தைகளை தொடுவதற்காக எல்லா பெற்றோரும் அவரிடத்திலே குழந்தைகளை கொண்டு வருகிறதா இருந்தது. അയ്യോ, യേശു ഒരു കുറ്റക്കാരനെ പോലെ, இப்பொழுதோ இயேசு குற்றம் செய்தவரை போல കൈകൾ കെട്ടി പീലാത്തോസിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുകയാണ്. கரங்கள் கட்டப்பட்டவராய் பிலாத்துவுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார். ഓർത്തുകൊള്ളണം, എനിക്കും നിങ്ങൾക്കും വേണ്ടിയാണ് അവൻ കൈകൾ ബന്ധിക്കപ്പെട്ടത്. எனக்கும் உங்களுக்காக வேண்டிதான் அவருடைய கரங்கள் கட்டப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். പാപത്താൽ കെട്ടപ്പെട്ടിരുന്ന നമ്മുടെ കൈകളെ, பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய கரங்களை അഴിച്ചു മാറ്റേണ്ടതിനായി அவிழ்த்து மாற்றமுடையாய் അവന്റെ കൈകൾ കെട്ടപ്പെടാനിടയായി. அவருடைய கரங்கள் கட்டப்பட்டது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആവേശത്തോടെ ഇത് കേൾക്കണം. எழுப்புதலோடும் உணர்வோடும் இதை கேட்க வேண்டும். യേശു എന്താണ് അനുഭവിച്ചെന്ന് തിരിച്ചറിയണം. இயேசு அனுபவித்த பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ജനം കിടന്ന് അലറി വിളിക്കാൻ തുടങ്ങി. ஜனங்கள் எல்லாம் கூச்சலிட ஆரம்பித்தார்கள். പീലാത്തോസ് യേശുവിനോട് ചോദിച്ചു, பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டான், നീ യഹൂദന്മാരുടെ രാജാവാണോ? പറ. நீர் யூதருடைய ராஜா தானா? അവർക്കെല്ലാവർക്കും കൈസറാണ് അവരുടെ രാജാവ്. யூதர்களுக்கு ராஜாவா இருக்கிற ராயனை அவர்களுக்கு தெரியும். യേശു ഞാൻ രാജാവാണെന്ന് പറഞ്ഞതാണ് യഹൂദന്മാർക്ക് സഹിക്കാൻ പറ്റാഞ്ഞത്. இயேசு நான் ராஜா என்று சொன்னதைத்தான் யூதர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. അങ്ങനെ അവൻ രാജാവാണെന്ന് പറഞ്ഞാൽ അവർ പറയും കൈസറെ അട്ടിമറിച്ചിട്ട് രാജാവാകാൻ പോകുകയാണ്. அவர் ராஜா என்று சொன்னபடி அவர் நினைத்தாங்க யூதருடைய ராஜாவாகிய அந்த ராயனை, ரோம ராயனுக்கு
அதிகமாக அவரை தள்ளிவிட்டு இவர் ராஜாவாக போகிறார் என்று நினைத்தார்கள். അതുകൊണ്ടാണ് അവർക്ക് എല്ലാവർക്കും ഒരു ഉന്മേഷം വന്നത്. ஆகவே தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய கோபம் வந்தது. இவன் தொழுத்தி ജനിച്ചതല്ലേ? இவர் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தவர் அல்லவா? യോസേപ്പിന്റെ മറിയയുടെ മകനല്ലേ? யோசேப்பு மரியாளுடைய மகன் அல்லவா? അവൻ തച്ചനല്ലേ? അവൻ ആശാരിയല്ലേ? இவன் தச்சன் அல்லவா? അതുകൊണ്ട് ஆகவே അവനാണ് രാജാവാകാൻ പോകുന്നത് പോലും. இவன் தான் ராஜாவாக போகிறாரா? എന്നാലും അവന്റെ പിന്നാലെ ഒത്തിരി ആളുകളുണ്ട്. ஆனாலும் அவருக்கு பின்னே ஏராளம் ஆட்கள் இருக்கிறார்கள். ഇതെല്ലാം പീലാത്തോസിനെ പറഞ്ഞ് മുറുക്കി. இதெல்லாவற்றையும் பிலாத்துவிடத்தில் சொல்லிக் கொடுத்து പീലാത്തോസ് മാറി മാറി അവനോട് ചോദിച്ചു. பிலாத்து திரும்ப திரும்ப இயேசுவை பார்த்து கேட்டான், എനിക്ക് നിന്നെ വിട്ടയപ്പാനും ക്രൂശിപ്പാനും അധികാരമുണ്ട്. உன்னை விடுதலையாக்கவும் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா? നീ സത്യം പറ, നീ രാജാവ് തന്നെയോ? திரும்பவும் கேட்க, உண்மையை சொல்லு, நீ ராஜாவா? അവിടെ കൊടുത്ത ചാർജ് ഷീറ്റ് എല്ലാം അദ്ദേഹം വായിച്ചു. குற்றப்பத்திரிகை எல்லாம் அங்கே வாசிக்கப்பட்டது. യഹൂദന്മാര് കൊടുത്ത കുറ്റം എല്ലാം പീലാത്തോസ് വായിച്ചു. யூதர்கள் கொடுத்த குற்றப்பத்திரிகை எல்லாவற்றையும் பிலாத்து வாசித்தான். പീലാത്തോസ് സൂക്ഷ്മമായി വായിച്ചു നോക്കി. தெளிவாய் அதை வாசிக்கிறான். എന്തെങ്കിലും കുറ്റം ഇവന്റെ പേരിലുണ്ടോ? இதுல ஏதாவது மரணத்திற்கு ஏதுவான குற்றம் உண்டா? അയാൾ നന്നായി നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, ഒരു കുറ്റവും കാണുന്നില്ല. நன்றாய் பார்த்துவிட்டு சொன்னான், ஒரு குற்றத்தை நான் காணேன். എന്ത് കുറ്റം കൊണ്ടാണ് ഇവനെ ശിക്ഷിക്കേണ്ടത്? இவரை தண்டனை கொடுப்பதற்கு இதுல என்ன குற்றம் இருக்கிறது? ഒരു കുറ്റവും അവനില്ല. ஒரு குற்றமும் இல்லை. ഉടനെ പീലാത്തോസ് വന്നിട്ട് പറഞ്ഞു, உன்னை பிலாத்து ஒரு மறுபடி சொல்லுகிறான். ജനത്തെ ഫേസ് ചെയ്തിട്ട് പറഞ്ഞു, ஜனங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டு சொன்னான், നിങ്ങൾ തന്ന കുറ്റപത്രം ഞാൻ വായിച്ചു നോക്കി. நீங்கள் கொடுத்த குற்றப்பத்திரிகை நான் வாசித்தேன். മാത്രമല്ല ഞാൻ അവനെ നേരിട്ട് ചോദ്യം ചെയ്തു. அது மட்டுமல்ல, நானே நேரே அவரை விசாரித்திருக்கிறேன். ഒരു കുറ്റവും അവനില്ല. அவரிலே ஒரு குற்றத்தையும் காணேன். അവര് പറഞ്ഞു, പോരാ. அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, അവനെ ക്രൂശിക്കണം, அவரை சிலுவையில் அறைய வேண்டும், അവൻ മരിക്കണം, அவன் சாக வேண்டும். ജനത്തിന്റെ ശബ്ദം കൂടാൻ തുടങ്ങി. ജനത്തിരളുடைய சத்தம் அதிகரிக்க ஆரம்பித்தது. പീലാത്തോസ് വീണ്ടും ചോദിച്ചു, பிலாத்து மறுபடியும் கேட்கிறான், ഈ ജനം മുഴുവനും കരയുന്നത് നീ കേട്ടില്ലേ? இந்த ஜனங்கள் முழுவதும் சத்தமிடுவதை நீ கேட்கிறாய் அல்லவா? നീ ദൈവപുത്രൻ തന്നെയാണോ? நீ தேவனுடைய குமாரன் தானா? യേശു പറഞ്ഞു, അതെ. இயேசு சொன்னார், ஆமாம் நான். അപ്പോഴേക്കും അവർ കിടന്ന് ആർത്ത് വിളിക്കാൻ തുടങ്ങും. அப்பொழுது அவர்கள் மறுபடியும் சத்தமிட ஆரம்பித்தார்கள். പീലാത്തോസ് ആകെ കുഴഞ്ഞു. பிலாத்து குழம்பி விட்டான். പീലാത്തോസ് വിചാരിച്ചു, பிலாத்து நினைத்தான், രണ്ടടി കൊടുത്ത് വിടാം. ரெண்டு அடி கொடுத்து விட்டு அவர்களுக்கு முன்னே விட்டு விடலாம். അപ്പോൾ ആളുകളുടെ മുമ്പിൽ ഇവനെ അടിച്ചു കഴിയുമ്പോൾ ആളുകൾക്ക് മനസ്സിലായി, മതി മതി മതി, ആളെ വിട്ടാക്കാൻ പറയും. அப்ப ஆளுகளுக்கு முன்னே விட்டு பரிதாபமாக அடித்து விட்டால், அடித்து ரத்தமெல்லாம் வழியும் போது ஆட்களுக்கு ஒரு பரிதாபம் தோன்றும். சரி சரி விட்டு விடுவோம் என்று. അതുകൊണ്ട് അവനെ ക്രൂശിക്കാതെ രക്ഷപ്പെടുത്താം. ஆகவே சிலுவையில் அறையாமல் தப்பித்து விடலாம். അതുകൊണ്ട് പീലാത്തോസ് പറഞ്ഞു, ஆகவே பிலாத்து சொன்னான், അവനെ ക്രൂശിക്കാൻ വിട്ടേക്കാൻ പറഞ്ഞു. അവനെ അടിക്കാൻ വിട്ടേക്കാൻ പറഞ്ഞു. வாரினாலே அடிப்பதற்கு உத்தரவிட்டான். ഇത് ശിക്ഷ നടപ്പാക്കുന്ന റോമൻ ഗവൺമെന്റ് ആണ്. ശിക്ഷ കൊടുப்பது ரோம அரசாங்கம். യഹൂദന്മാരുടെ രീതി അനുസരിച്ച് കല്ലെറിഞ്ഞാണ് കൊല്ലേണ്ടത്. யூதர்களுடைய நீதியின்படி கல்லறிந்து கொண்டால் போதும். എന്നാൽ റോമൻ ഗവൺമെന്റ് നിയമമാണ് ക്രൂശിച്ചു കൊല്ലുന്നത്. ரோம அரசாங்கம் தான் சிலுவையில் அறைந்து கொலை செய்வது. അത് അവരുടെ സിസ്റ്റമാണ്. அது அவருடைய நீதிமுறை. അതുകൊണ്ട് ഇവര് വിചാരിച്ചു, ഞങ്ങളുടെ സിസ്റ്റത്തിൽ ഇവനെ കൊല്ലണ്ട, റോമൻ സിസ്റ്റത്തിൽ മരിച്ചാൽ മതി. இவர்கள் நினைத்தார்கள், எங்க சிஸ்டத்தில் கொல்ல வேண்டாம், ரோமருடைய முறைமையின்படி கொண்டால் போதும். അതാണ് അവർ പീലാത്തോസിന്റെ കൈ കൊണ്ട് കൊടുത്തത്. ஆகவே தான் பிலாத்துவின் கையிலே கொண்டு போய் இயேசுவை கொடுக்கிறார்கள். മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, AD 6 മുതൽ യഹൂദന്മാർക്ക് കൊല്ലാൻ നിയമമില്ല. கிறிஸ்துவுக்கு பின் 6 முதல் யூதர்களுக்கு கொலை குற்றம் சுமத்தி கொலை தண்டனை கொடுப்பதற்கு, மரண தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. മരണത്തിനുള്ള ശിക്ഷ റോമൻ ഗവൺമെന്റിന് മാത്രമേ ഉള്ളൂ. மரண தண்டனை கொடுப்பதற்கு ரோம அரசாங்கத்திற்கு மட்டுமே அதிகாரம். അതുകൊണ്ട് യേശുവിനെ അവരുടെ കൈ കൊണ്ട് കൊടുത്തു. ஆகவே இயேசுவை பிலாத்துவிடத்திலே கொடுத்தார்கள். അങ്ങനെ യേശുവിനെ റോമൻ പടയാളികളുടെ മുമ്പിൽ കൊണ്ടുചെന്നു. அப்படி இயேசு கிறிஸ்துவை ரோம போர் சேவர்கள் கொண்டு போனார்கள். റോമൻ ഗവൺമെന്റ് ശിക്ഷ വേറെ രീതിയിലാണ്. ரோம அரசாங்கத்தோட தண்டனை முறைகள் வேறு விதமா இருக்கும். അത് അവർക്ക് ഇഷ്ടമുള്ളവരെ അവർ ചെയ്യും. அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி செய்வாங்க. യഹൂദ നിയമം അനുസരിച്ച് 1 കുറേ 39 അടിയാണ് അടിക്കേണ്ടത്. யூதருடைய நீதி முறையின்படி 1 குறைய 39 அடி கொடுத்தால் போதும். അത് ആ അടി കഴിഞ്ഞാൽ ആളെ ഇറക്കി വിടാം. அந்த அடி முடிந்து விட்டால் நிறைவேற்றி விட்டு அனுப்பி விடுவார்கள். പക്ഷെ റോമക്കാർക്ക് അങ്ങനെയൊന്നുമില്ല. ആള് മരിക്കരുത്, അതുവരെ അടിക്കാം. ஆனால் ரோமர்களுக்கான தண்டனை முறை அப்படி அல்ல, சாக கூடாது, அது வரைக்கும் குற்றுயிராகிறது வரைக்கும் அடிக்கலாம். ജീവൻ നിലനിർത്താൻ അല്പം ചോര ശരീരത്തിൽ വെക്കാം.
ஜீவன் இருப்பதற்கு, உயிர் இருப்பதற்காக கொஞ்சம் இரத்தத்தை சரீரத்தில் விட்டு வைக்கலாம். அதுவரை அவர் ക്ഷമയില്ലാതെ അടിച്ചുകൊണ്ടിരിക്കും. அதுவரைக்கும் குற்றவாளிகளை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். റോമൻ പട്ടാളത്തിന് മുമ്പിൽ യേശുവിനെ കൊണ്ട് നിർത്തി. ரோம போர்ச்சேவலுக்கு முன்பாக இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினார்கள். അവർ യേശുവിന്റെ വസ്ത്രം അഴിച്ചു മാറ്റി. அவர்கள் இயேசுவின் வஸ்திரத்தை அவிழ்த்தார்கள். എന്നിട്ട് ഒരു ധൂമ്ര വസ്ത്രം അവനെ ധരിപ്പിച്ചു. அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஒரு வஸ்திரத்தை போட்டார்கள். ആ ധൂമ്ര വസ്ത്രം എന്ന മുഴുവൻ ചുവന്ന വസ്ത്രമാണ്. அது சிவந்த நிறமுடைய ஒரு வஸ்திரம். அது ഫ്രണ്ട് മുഴുവൻ നേക്കഡ് ആയിരിക്കും, ഓപ്പൺ ആയിരിക്കും. முன்பக்கம் முழுவதும் அது நிர்வாணமாக இருக்கும். അങ്ങനെയുള്ള ഒരു വസ്ത്രം അവനെ ധരിപ്പിച്ചു. அப்படி ஒரு வஸ்திரத்தை அவருக்கு உடுத்து விட்டார்கள். ഒരു നല്ല കുറ്റവാളിയെ ധരിപ്പിക്കുന്നതാണത്. ஒரு நல்ல குற்றவாளிக்கு தரிக்கிற ஒரு வஸ்திரம் அது. എന്നിട്ട് അവനെ രാജാവിനെ പോലെ നിർത്തും. சொல்லிவிட்டு அவரை ராஜாவை போல நிறுத்துவார்கள். അവനെ പരിഹസിക്കാൻ വേണ്ടിയാണ് ഈ കുപ്പായി ഇടിക്കുന്നത്. இந்த വസ്ത്രം அந்த കുറ്റവാളിയെ പരിഹാസം பண்ணுவதற்காகத்தான் உடுத்து வைப்பார்கள். എങ്കിലും ആ ചുവന്ന വസ്ത്രം കർത്താവ് ധരിച്ചപ്പോൾ, அந்த சிவந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தின போது, മുഴു ലോകത്തിന്റെയും പാപം വഹിക്കുന്ന ആ ക്രൂശിന്റെ രക്തം അവൻ ഏറ്റെടുക്കുകയായിരുന്നു. அந்த முழு லோகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தூர்க்கிற அந்த சிலுவையின் இரத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். അവർ ഒരു കാര്യം പറഞ്ഞു. ஒரு காரியம் அவர் சொன்னார். ആ വസ്ത്രം അഴിച്ചു മാറ്റി அந்த வஸ்திரத்தை மாற்றிவிட்டு, ഒരു രാജാവായതുകൊണ്ട് അവന്റെ തലയിൽ ഒരു കിരീടം വെച്ചു കൊടുക്കാം. ராஜாவல்லவா, எனவே தலையிலே ஒரு கிரீடம் வைக்கலாம். അതുകൊണ്ട് മുള്ളുകൊണ്ടൊരു കിരീടം മെടഞ്ഞു. ஆகவே முட்களினாலே ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணினார்கள். ആ മുള്ളിന്റെ പേരാണ്, அந்த முள்ளுடைய பெயர் தான் സിസിഫ സ്പൈന ക്രിസ്റ്റി. சிசிவா ஸ்பைனா கிறிஸ்பி. ക്രിസ്റ്റി എന്ന് കേൾക്കുമ്പോൾ ക്രിസ്ത്യാനി എന്ന് തോന്നരുത്. கிறிஸ்டி என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நினைக்க கூடாது. അത് അവര് തീ കത്തിക്കാൻ വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന ഒരു മുള്ളാണ്. தீ பற்ற வைப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு விதமான முள். ആ മുള്ളിന് ഇരുമ്പിന്റെ ആണിയേക്കാൾ ബലമുണ്ട്. அந்த முள்ளுக்கு இரும்பு ஆணியை பார்க்கலும் பலம் உண்டு. അത് ഒരു വള്ളിയാണ്. அது ஒரு வள்ளியை போன்ற ஒரு முள். അതുകൊണ്ടൊരു ഒരു തൊപ്പി മെടഞ്ഞുണ്ടാക്കി. அது வைத்து ஒரு கிரீடம், ஒரு தொப்பி அல்லது கிரீடம் போல ஒன்றை உண்டாக்கினார்கள். ചില സ്ഥലങ്ങളിലേക്ക് യേശുക്രിസ്തുവിന്റെ ഫോട്ടോയാണെന്ന് പറഞ്ഞ് കിരീടം വെച്ചിരിക്കുന്നത് കാണാം. சில நேரங்களிலே சில வீடுகளிலே இயேசுவின் போட்டோ என்று சொல்வதிலே ஒரு கிரீடம் அவருடைய சிரசின் மேல் இருப்பதை பார்த்திருக்கிறோம். രണ്ട് വള്ളി കൊണ്ട് വട്ടം ചുറ്റിയത് മാത്രമാണ്. அது ரெண்டு வள்ளியினாலே ஒரு சின்ன வட்டம் சுற்றி இருப்பார்கள். എന്നാൽ യേശുവിന്റെ ശരീരത്തിൽ വെച്ചത് അങ്ങനെയൊന്നും അല്ല. ஆனால் இயேசுவின் தலையிலே சூட்டப்பட்ட கிரீடம் அப்படிப்பட்டதல்ல. അതൊരു ഹെൽമറ്റ് ആയിരുന്നു. அது ஒரு ஹெல்மெட்டை போன்ற தலைக்கவசம் போல இருந்தது. അത് നെറ്റി മുതൽ തലയുടെ ബാക്ക് വരെ പൊതിഞ്ഞിരുന്നു. அது நெற்றி முதல் அந்த தலை முழுவதுமாக அது பொதிந்திருந்தது. അത് അവന്റെ തലയിൽ വെച്ചു. அதை அவருடைய தலையிலே வைத்தார்கள். കയ്യിൽ ഒരു കോല് കൊടുത്തു. கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. യഹൂദന്മാരുടെ രാജാവേ ജയ ജയ എന്ന് വിളിച്ച് അവനെ പരിഹസിച്ചു. யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணினார்கள். എന്നിട്ട് ആ കോല് കൊണ്ട് അവന്റെ തലയിൽ അടിച്ചു. அதை சொல்லிவிட்டு கோலினாலே அவருடைய தலையில் ஓங்கி அடித்தார்கள். ആ ആണിയേക്കാൾ മൂർച്ചയുള്ള മുള്ളുകൾ അവന്റെ തലയിൽ ആഴ്ന്നിറങ്ങി. அந்த கிரீடத்தினுடைய முட்கள் எல்லாம் அவருடைய தலைக்குள்ளே சிரசுக்குள்ளே இறங்கினது. ചരിത്രം പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്. சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. അതിലൊരു മുള്ള് കർത്താവിന്റെ നെറ്റിയിൽ കൂടെ താഴോട്ട് ഇറങ്ങിയിട്ട്, அதிலே ஒரு முள் ஆண்டுடைய தலை ஓட்டுக்கு உள்ளே இறங்கி நெற்றியின் வழியாக கீழே இறங்கினது. അവന്റെ ഒരു കണ്ണ് പുറത്തേക്ക് തള്ളിപ്പോയി. அதிலிருந்து ஒரு கண் வெளியே வந்து தள்ளி போனதாக சரித்திரம் சொல்லுகிறது. അവന്റെ ചെവിയിൽ നിന്ന് ചോര വരാൻ തുടങ്ങി. அவருடைய காதுக்குள்ளிருந்து இரத்தம் தாரை தாரையாய் வடிந்தது. അയ്യോ എന്ന് പോലും വിളിക്കാതെ, ஐயோ என்று சொல்லி அவர் சத்தம் போடாமல் അതെല്ലാം നമ്മുടെ കർത്താവ് സഹിച്ചു. அதெல்லாவற்றையும் ஆண்டவர் சகித்தார். അത് സഹിക്കുമ്പോൾ പട്ടാളം ഇരുന്ന് ചിരിക്കുകയാണ്. அதை அவர் சகிக்கும் பொழுது போர்ச்சேவர்கள் உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. ഇനിയും അവർ അടിക്കാൻ തുടങ്ങി. மறுபடியும் அவரை அடிக்க ஆரம்பித்தார்கள். 3 അടി ഉയരമുള്ള ഒരു കൽത്തൂണിൽ കർത്താവിനെ ഇങ്ങനെ കമഴ്ത്തി റാ പോലെ കിടത്തി. 3 அடி உயரமுள்ள ஒரு தூண் அங்கே இருந்தது. அங்கே அவரை அப்படியே கமத்தி படுக்க வைத்தார்கள். അവന്റെ കൈകളും കാലുകളും അവർ കെട്ടി. கைகளையும் கால்களையும் அந்த கம்பத்திலே கட்டினார்கள். 2 പട്ടാളക്കാർ ഇടത്തും വലത്തും നിന്നു. 2 போர்ச்சேவர்கள் இடது பக்கம் வலது பக்கம் நின்றார்கள். അവരുടെ കയ്യിൽ 1.5 അടി നീളമുള്ള ഒരു ചാട്ടയുണ്ട്. 1.5 அடி நீளமுள்ள ஒரு வார் அல்லது சாட்டை ஒன்று உண்டு. അതിനകത്ത് 3 ലെയറായിട്ട് തോൽ വെച്ചിരിക്കുകയാണ്. 3 லேயராக விதமாக தோல் அங்கே நீட்டப்பட்டிருக்கும். ഒറ്റ അടി അടിക്കുമ്പോൾ 3 പാടുകൾ ശരീരത്തിൽ ഉണ്ടാകും. ஒரு அடி அடிக்கும்போது 3 காயங்கள் சரீரத்திலே விழும். അതിന്റെ അറ്റത്ത് മുൾകൊളുത്തുകളും ഇരുമ്പും ആണിയും എല്ലാം കെട്ടിവെച്ചിട്ടുണ്ട്. முள் கொக்கிகளும் இரும்பும் ஆணியும் அவருடைய முனையிலே கட்டப்பட்டிருக்கும். 2 പേർ ഇടവും വലവും നിൽക്കുകയാണ്. 2 பேர் இடப்பக்கம் வலப்பக்கம் நிற்கிறார்கள். 2 കൊച്ചു കുട്ടികൾ ബാലന്മാർ ഇടവും വലവും ഉണ്ട്. 2 சிறு குழந்தை சின்ன பையன்கள் இடது பக்கம் வலது பக்கம் உண்டு. അവർ ഒരു പാത്രത്തിൽ വെള്ളവുമായിട്ട് അവിടെ ഇരിക്കുകയാണ്. ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ഒരു പട്ടാളക്കാരൻ ആദ്യം അടിക്കുമ്പോൾ, ஒரு போர்ச்சேவர்கள் முதலாவது அடிக்கும் பொழுது ആ അടിയുടെ ആഘാതത്താൽ
അടിച്ചാൽ അവന്റെ മാംസം മുഴുവനും തറയ്ക്കും. அந்த அடியிலே அங்கிருந்து மாம்சம் கிழித்தெறியப்படுகிறது. அதை വലിച്ചെടുക്കും. அதை அப்படியே இழுத்தெடுப்பார்கள். അപ്പോഴേക്കും അടുത്ത ആൾ അടിച്ചിരിക്കും. அப்பொழுது அடுத்த இழுத்தெடுக்கும் போது அடுத்தவன் அடிப்பான். അത് പറിച്ചെടുക്കുമ്പോൾ അതിന്റെ അഗ്രത്തെ യേശുവിന്റെ മാംസം ഇങ്ങനെ തുടിക്കുന്നുണ്ടാകും. அந்த இடத்திலே அதை எடுக்கும் பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மாம்சம் பாத்திரத்திலே துடித்துக் கொண்டு கிடக்கும். അത് ആ ചെറുപ്പക്കാരൻ പയ്യൻ ആ മാംസമെല്ലാം പറിച്ചെടുത്തിട്ട് അത് കഴുകി അടുത്ത് വീണ്ടും കൊടുക്കും. அதை அந்த சின்ன பையன் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு கழுகி அந்த முள்ளை சாட்டையை மறுபடியும் எடுத்து கொடுப்பான். 39 അടിയിൽ അവസാനിക്കണം യഹൂദന്. 39 അടികൾ യൂദരുടെ சட்டப்படி அடிக்க வேண்டும். എന്നാൽ യേശുവിനെ അവർ അടിച്ചത് 41 തവണയാണ്. இயேசு கிறிஸ்துவை அடித்தது 41 தடவை. 41 വെച്ച് 123 അടിയുടെ പാടുകളാണ് യേശുവിന്റെ ശരീരത്തിൽ. 41 അടി வைத்து 123 അടിகளை இயேசுவின் சரீரம் ஏற்றுக்கொண்டது. അടിയെല്ലാം കഴിഞ്ഞിട്ട് അവരെ നിവർത്തി നിർത്തി. அடியெல்லாம் முடிந்த பிறகு அவரை பிடித்து நேராக நிறுத்தினார்கள். ആ ശരീരത്തിൽ മാംസം ഒട്ടുമില്ല. அந்த சரீரத்தில் மாம்சம் கொஞ்சமும் இல்லை. സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്ന പോലെ, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, അവന്റെ അസ്ഥികളെല്ലാം എണ്ണിയെടുക്കാം. அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். ശരീരത്തിൽ ഒട്ടും മാംസമില്ല. சரீரத்தில் கொஞ்சம் மாம்சம் இல்லை. എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയമുള്ളവരെ, என்னை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ചപ്പോൾ தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபோது ഒരു ആടിനെ ഖണ്ഡിക്കുന്നത് പോലെയല്ല, ஒரு ஆளை தண்டிக்கிறது போல அல்ல, യേശുവിനെ തകർക്കുകയായിരുന്നു. இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവൻ ശരീരത്തിൽ ഒന്നുമില്ലാത്തവനായി മാംസമില്ലാത്തവനായി നിന്നു. சரீரத்தில் மாம்சமெல்லாம் கிழிக்கப்பட்டவராய் அங்கே நின்றார். മാംസമെല്ലാം മാറിക്കഴിഞ്ഞപ്പോൾ അവർ മുഖത്ത് കാർക്കിച്ചു തുപ്പി. மாம்சமெல்லாம் கிழிக்கப்பட்டு முடிந்தபோது அவருடைய முகத்திலே காரி துப்பினார்கள். അവന്റെ മാംസം വിട്ടുപോയപ്പോൾ அவருடைய மாம்சம் முழுவதும் நீங்கி போன போது അവന്റെ തൊലി മാത്രം ശേഷിച്ചു. தோல் மாத்திரம் அங்கே மீந்திருக்கிறது. അതെല്ലാം റിബൺ പോലെ തൂങ്ങിക്കിടക്കുകയാണ്. அதெல்லாம் ஒரு துணியை போல, கிழிந்த துணியை போல தொங்கிக் கொண்டு கிடக்கிறது. പീലാത്തോസ് പറഞ്ഞു, ഇനി ജനത്തിന്റെ മുമ്പിൽ കൊണ്ട് നിർത്താം. பிலாத்து சொன்னான், இனி இவரை ஜனத்திற்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவோம். ഇങ്ങനെ ശരീരം മുഴുവൻ തകർക്കപ്പെട്ടവനായി, முழு சரீரமும் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டபடினாலே ആ ശരീരത്തിലെ മാംസം പോയി തോലെല്ലാം റിബൺ പോലെ തൂങ്ങിക്കിടക്കുന്ന அந்த சரீரத்தில் உள்ள தோலெல்லாம் கிழிந்த துணியை போல தொங்கிக் கொண்டு நிற்கிறபடினாலே പീലാത്തോസിനും ആരാണെന്ന് മനസ്സിലായില്ല. பிலாத்துவுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. സൂക്ഷിച്ചു നോക്കി, கவனமாய் பார்க்கிறான். ഇനിയും ജനത്തിന് മുമ്പിൽ ഇവനെ കൊണ്ട് നിർത്തിയാൽ, இனிமேல் ஜனத்திற்கு முன்பதாக அவரை கொண்டு போய் நிறுத்தினால் അവര് പറയും, அவள் சொல்லுவாங்க, ഇനിയും ക്രൂശിക്കണ്ട, இனி சிலுவையில் அறைய வேண்டாம், ഇത്രയും മതി. இது போதும். പക്ഷെ അവര് പറഞ്ഞു, ஆனால் அவள் சொன்னாங்க, പോരാ, போதாது, പോരാ. போதாது. കഠിന ഹൃദയർ, கடினமான இருதயம், അവനെ ക്രൂശിക്കണം. அவரை சிலுவையில் அறைய வேண்டும். പീലാത്തോസ് പറഞ്ഞു, ബർബാസിനെ വിട്ടുതരാം. பிலாத்து மறுபடியும் சொன்னான், பரபாசை அவருக்கு பதிலாக விட்டு விடுதலையாக்குகிறோம். കുറ്റം ചെയ്തവനെ വിട്ടുതരാം. குற்றம் செய்தவரை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். അവര് പറഞ്ഞു, വേണ്ട, ஐயோ அது வேண்டாம், അവന്റെ രക്തം ഞങ്ങളുടെ മേലും ഞങ്ങളുടെ സന്തതി മേലും വന്നോട്ടെ. அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். അവർ അത് ഏറ്റെടുത്തു. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ശാപം അവർ വിലയ്ക്ക് വാങ്ങി. சாபத்தை விலை கொடுத்து வாங்கினார்கள். അവർ ശാപം ഏറ്റുവാങ്ങി. சாபத்தை விலை கொடுத்து வாங்கினார்கள். എന്നിട്ട് യേശുവിനെ ക്രൂശിക്കാൻ അവർ അനുവദിച്ചു. இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தார்கள். അവർക്ക് മനസ്സിലായില്ലേ വന്നത് ആരാണെന്ന്. வந்தது யார் என்று அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. അതുകൊണ്ട് പീലാത്തോസ് പറഞ്ഞു, ஆகவே பிலாத்து சொன்னான், യേശു എന്ന് പറയുന്നത് അതാ ഈ മനുഷ്യൻ. இதோ இயேசுவை நிறுத்திவிட்டு சொன்னான், இதோ அந்த மனுஷன். നേരത്തെ പോയ ആള് തിരിച്ചു വന്നപ്പോൾ ഇങ്ങനെയായി. கொஞ்சம் முன்னே உள்ளே போனவர் இப்பொழுது மறுபடியும் வந்தபோது இந்த நிலைமையில் ஆயிருக்கிறார். ഇതുപോലെയാണ് യേശു നമുക്ക് വേണ്ടി ആയി തീർന്നത്. நமக்காகத்தான் அப்படி மாறினான். അതുകൊണ്ട് ക്രൂശിക്കാൻ ഏൽപ്പിച്ചു. ஆகவே சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். പീലാത്തോസ് പറഞ്ഞു, നിങ്ങൾ കൊണ്ടുപോയി ക്രൂശിച്ചുവോ? பிலாத்து சொன்னான், நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொண்டு போய் செய்யுங்கள். 3 പ്രാവശ്യം പീലാത്തോസ് പറഞ്ഞു, ഞാൻ ഈ മനുഷ്യൽ കുറ്റം കാണുന്നില്ല. 3 முறை பிலாத்து சொன்னான், இந்த மனுஷன் தான் ஒரு குற்றத்தையும் காணேன். അവിടുത്തെ ഒരു നിയമം അനുസരിച്ച് அங்கிருந்த சட்டத்தின்படி ഒരാളുടെ മേൽ കുറ്റം കാണുന്നില്ലെന്ന് പറഞ്ഞാൽ, ഒരാളിടത്തിലെ കുറ്റം കാണവിல்லை என்று நினைத்தால் അവരുടെ സ്വന്തക്കാരോ വേണ്ടപ്പെട്ടവർക്ക് മുമ്പോട്ട് വരാം. அவருடைய சொந்தக்காரர்களுக்கும் அல்லது நண்பர்களுக்கும் முன்னே வரலாம். അവർ കോടതി പറയുന്ന ഒരു തുക അവിടെ കെട്ടിവെക്കണം. அந்த நீதிமன்றம் சொல்லுகிற ஒரு அமௌண்ட் தொகையை அங்கே கட்டி வைக்க வேண்டும். എന്നിട്ട് ഈ ആളെ കൊണ്ട് തിരിച്ചു പോകാം. அதை கட்டிவிட்டு அது ஃபைனாக கட்டிவிட்டு இவரை மீட்டு கொண்டு போகலாம். പീലാത്തോസ് വിചാരിച്ചു, കുറ്റമില്ലെന്ന് പറഞ്ഞാൽ ആരെങ്കിലും വരും.
10 രൂപ കെട്ടി വെച്ചിട്ട് ഇവനെ കൊണ്ട് പൊക്കോളൂ. பிலாத்து நினைத்தான் குற்றமில்லை என்று சொன்னால் அவருக்கு வேண்டி யாராவது ஒரு 10 ரூபாய் ஃபைன் கட்டிவிட்டு கொண்டு போவார்கள் என்று. ഇത് പീലാത്തോസ് ആവർത്തിച്ച് പറഞ്ഞിട്ടും ആരും വന്നില്ല. பிலாத்து அதை திரும்ப திரும்ப சொன்ன போதும் யாரும் இயேசுவை மீட்கும்படி வரவில்லை. യേശുവിന് വേണ്ടി നിൽക്കാൻ ആരും വന്നില്ല. இயேசுவுக்காக நிற்கும்படி யாரும் வரவில்லை. 30 വെള്ളിക്കാശ് കൊടുത്തു ഒറ്റ കൊടുത്തവനും വന്നില്ല. 30 വെള്ളിക്കാശை കൊടുത്ത് വാങ്ങി കൊണ്ട് കാട്ടി കൊടുത്തവനും வரவில்லை. തന്നോട് കൂടെ ഇരുന്ന പത്രോസ് യാക്കോബ് യോഹന്നാനും വന്നില്ല. തന്നോട് കൂടെ എപ്പോഴും ഇരുന്ന പേതുരു യാക്കോബ് യോവാനും வரவில்லை. താൻ സൗഖ്യമാക്കി ആരും വന്നില്ല. കാலை സുഖമാക്കി സുഖം പെറ്റുകൊണ്ടാനേ யாரும் வரவில்லை. അതുകൊണ്ട് അവനെ ക്രൂശിക്കാൻ ഏൽപ്പിച്ചു. ആകവേ അവനെ സിലുവയിൽ അറയുംപടി ഒപ്പുകൊടുത്താർ. അവന്റെ കുറ്റപത്രം എഴുതി ഒരു പട്ടാളക്കാരൻ മുമ്പിൽ നടക്കും. അവർ ഒരു അവന്റെ കുറ്റത്തെ എഴുതി ഒരുവൻ മുന്നേ കൊണ്ടുപോയി നടപ്പാൻ. അതിങ്ങനെയാണ് യഹൂദന്മാരുടെ രാജാവ്. അതിലെ താൻ ഇവർ യൂതരുടെ രാജാവ് എഴുതപ്പെട്ടിരുന്നത്. അവനെ ക്രൂശിക്കാൻ 1.5 കിലോമീറ്റർ ദൂരം പോകണം ഗോൽഗോഥായിലേക്ക്. അവരെ സിലുവയിൽ അറയുംപടി കൊൽഗതാവുക്ക് പോകുമ്പടി 1.5 കിലോമീറ്റർ നടന്നു പോക வேண்டும். അത് വലിയ മലയൊന്നുമല്ല. അത് പെരിയ മലയല്ല, ചെറിയൊരു മലയാണ്. சிறிய ஒரு குன்று. എന്നാൽ പട്ടണത്തിൽ നിൽക്കുന്നവർക്ക് എല്ലാവർക്കും അത് കാണാം. ஆனால் பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அங்கே நிற்கிறவர்களை பார்க்க முடியும். യേശു ക്രൂശ് ചുമക്കാൻ തുടങ്ങി. യേശു സിലുവை சுமக்க ஆரம்பித்தார். അതൊരു സംഭവമാണ് കേട്ടോ. அது ஒரு பெரிய சம்பவம். നമ്മുടെ ആളുകളുടെ ധാരണ യേശു വലിയ ക്രൂശ് ചുമന്നുകൊണ്ട് പോയി എന്നാണ്. നമ്മളെല്ലാം നിனைக்கிறோம் യേശു பெரிய சிலுவை சுமந்து கொண்டு போனார் என்று. അങ്ങനെ ആരോഗ്യമുള്ള ഒരാൾക്ക് പോലും ക്രൂശ് ചുമന്നുകൊണ്ട് പോകാൻ പറ്റില്ല. அப்படி நல்ல ஆரோக்கியமுள்ள ஒருவருக்கு கூட அந்த நிலைமையில அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக முடியாது. ഒരു ക്രൂശിന്റെ ഭാരം ഏകദേശം 100 കിലോ ഉണ്ടാകും. ஒரு சிலுவையினுடைய பாரம் கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும். കാരണം ഒരു മനുഷ്യനെ അതിനകത്ത് തൂക്കണ്ടേ. കാരണം ഒരു மனிதனை அறைந்து தொங்க விட வேண்டும் அல்லவா. അതുകൊണ്ട് അവർ ഒരു കാര്യം ചെയ്യും. ஆகவே அவர்கள் ஒரு காரியம் செய்வார்கள். നെവരേ നിൽക്കുന്നത് നേരത്തെ വെച്ചേക്കും. நேராக கீழே பூமியிலே நாட்டப்படுவது ஏற்கனவே கொண்டு வைத்திருப்பார்கள். ആ ക്രോസ് ബാർ മാത്രം ചുമന്നാ മതി. குறுக்கே வைக்கிறதான அதை மாத்திரம் சுமந்து கொண்டு போனால் போதும். അതൊരു 30-35 കിലോയേ ഉണ്ടാവുള്ളൂ. அது ஒரு 30-35 கிலோ உண்டு. അതിന്റെ പേരാണ് പാറ്റിബലം. அதனுடைய பேர் தான் பாட்டிபலம். ആ പാറ്റിബലം ഇയാൾ ചുമന്നാ മതി. அதை சுமந்து கொண்டு போனால் போதும். പക്ഷെ ക്രൂശിക്കപ്പെട്ട കർത്താവിന് അതുപോലും ചുമക്കാനുള്ള ആരോഗ്യമില്ലായിരുന്നു. ஆனால் சிலுவையில் ஏறப்பட்ட இயேசுவுக்கு அதை கூட சுமந்து கொண்டு போவதற்கு அப்பொழுது பலன் இல்லை. അതുകൊണ്ടാണ് ശീമോനെ വിളിച്ച് ക്രൂശ് ചുമപ്പിച്ചത്. ஆகவே தான் சிரேனே ஊரான சீமோனை கட்டாயப்படுத்தி சிலுவை சுமக்க வைத்தார்கள். യേശു അതുവഴി ഗൽഗോഥയിലേക്ക് യാത്രയാകുകയാണ്. യേശു கொல்கதாவுக்கு நேராக அந்த வழியாய் பிரயாணப்பட்டார். അവൻ വീണും എഴുന്നേറ്റും അവിടെ ചെന്നു. അവൻ വിழுந்து எழும்பி மறுபடியும் சென்றார். അവൻ അവിടെ ചെന്നപ്പോൾ അവനെ ക്രൂശിക്കാനുള്ള വലിയ മരം അവിടെ നിൽപ്പുണ്ട്. അവരെ അங்கே കൊണ്ടുപോன போது അവരെ സിലുവയിൽ അറയുംപടിயாக ഒരു பெரிய മരം നോട്ടപ്പെട്ടിരുന്നത്. അവൻ അവിടെ ചെന്നപ്പോൾ ഇടവും വലവും 2 പേരെ ക്രൂശിച്ച് വെച്ചിട്ടുണ്ട്. அங்கே ஏற்கனவே இடது பக்கம் வலது பக்கமும் 2 பேரை சிலுவையில் அறைந்து தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കണം. നമ്മളെല്ലാവരും ജപത്തോടെ இருப்போம். നമ്മുടെ യേശു ക്രൂശിൽ പോകുന്ന കാര്യമാണ് ഞാൻ പറയുന്നത്. നമ്മുടെ ஆண்டவர் சிலுவை சுமக்கிற காரியத்தை சொல்லுகிறேன். ഇത് നമ്മുടെ ഉള്ളം കത്തിക്കൊണ്ടിരിക്കണം. നമ്മുടെ ഉള്ളം എരിഞ്ഞു കൊണ്ടിരിക്ക வேண்டும். നമ്മുടെ ഹൃദയം നിറയണം. നമ്മുടെ ഉള്ളം நிறைந்து கொண்டிருக்க வேண்டும். കണ്ണുനീർ കണ്ണിൽ നിന്ന് വീഴണം. നമ്മുടെ കണ്ണീർ കണ്ണിൽ നിന്ന് വர வேண்டும். എന്റെ യേശു എനിക്ക് വേണ്ടി ചെയ്യുവാൻ പോകുന്നത്, എൻ ആண்டவர் எனக்காய் செய்ய போகிற காரியம் എത്ര ശ്രേഷ്ഠമേറിയ കാര്യമാണെന്ന് തിരിച്ചറിയണം. அது எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். യേശുവിനെ അവിടെ ക്രൂശിന്മേൽ കിടത്തി. இயேசுவை அங்கே சிலுவையிலே படுக்க வைத்தார்கள். അവന്റെ കൈകൾ രണ്ടും ആണിക്ക് വേണ്ടി അടിച്ചു. அவருடைய கரங்கள் ரெண்டையும் ஆணியினால் அடித்தார்கள். ആ കൈകൾ ആണി അടിക്കുന്ന ഈ ഭാഗത്തല്ല. அந்த கரங்களிலே ஆணி அடிப்பது நடுப்பைய பக்கத்தில் அல்ல. ഇവിടെ വെച്ച് ആണി അടിച്ചു തൂക്കിയാൽ കീറിപ്പോകും. இந்த நடுப்பகுதியிலே ஆணி அடித்தால் அது கீறி கீழே விழுந்துவிடும். അതുകൊണ്ട് കൈയുടെ റിസ്റ്റിനാണ് അടിക്കുന്നത്. ஆகவே இந்த மணிக்கட்டிலே தான் ஆணி அடிப்பார்கள். അതിന് അൽന ആൻഡ് റേഡിയസ് എന്ന 2 അസ്ഥികളുണ്ട്. അല്ല ആൻഡ് റേഡിയസ് എന്ന് சொல்லுகிற 2 എലുമ്പുകൾ ഉണ്ട്. അത് നഴ്സുമാർക്കും ഡോക്ടർമാർക്കും അറിയാം. അത് ഡോക്ടേഴ്സുக்கு അത് தெரியும். അതിന്റെ നടുക്കൂടെയാണ് ആണി അടിച്ചു കയറ്റുന്നത്. அந்த எலும்புக்கு நடுப்பகுதியிலே தான் ஆணி அடிப்பார்கள். അയ്യോ, കൈകൾ കുഞ്ഞുങ്ങളെ അനുഗ്രഹിച്ച അപ്പം വാഴ്ത്തിയ കൈകൾ ആണിക്ക് വേണ്ടി ഏൽപ്പിക്കുകയാണ്. ஐயோ, சிறு குழந்தைகளை அணைத்து ஆசீர்வதித்த அந்த அன்பின் கரம் ஆணிகளுக்காய் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ആ ആണികൾ ഉരുണ്ടതല്ല. அந்த ஆணிகள் சின்ன உருண்டதல்ல. ആ ആണികൾ 4 എഡ്ജ് ഉള്ളതാണ്. 4 முனைகள் உள்ளது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അതാണ് യേശുവിന്റെ കയ്യിൽ അടിച്ചത്. அதுதான்
இயேசுவுடைய கரங்களில் அடிக்கப்பட்டது. ரெண்டு பேரே கால்களும் அவனை ஆணிக்கு அடிப்பிച്ചു. கால்களிலே சேர்த்து வைத்து ரெண்டு பேர் அங்கே ஆணி அடிக்கிறார்கள். ക്രൂശിൽ അവനെ ഉയർത്തി നിർത്തി, சிலுவையிலே நாட்டி நிறுத்துகிறார்கள். എന്നിട്ട് അവനെ ആ കുഴിയിലേക്ക് ക്രൂശോടുകൂടെ ഇറക്കി വെച്ചു. அந்த சிலுவையை ஏற்றி வைத்து அந்த சிலுவையை நாட்டி அங்கே குழிக்குள்ளே வைத்தார்கள். അവന്റെ അസ്ഥികളുടെ ബന്ധം വിട്ടുപോകുമാറ് அவனுடைய எலும்புகளுடைய கட்டு விட்டு போனது. ആ ശരീരം ആടി ഉലഞ്ഞു. அந்த சரீரம் மிகவும் உலைந்து போனது. ഹല്ലേലൂയ. உருக்குலைந்து போனது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ക്രൂശിൽ വെച്ച കർത്താവ് 7 മൊഴികൾ പറഞ്ഞു. அந்த சிலுவையில் வைத்த அந்த வேதனையின் மத்தியிலே இயேசு 7 வார்த்தைகளை சொன்னார். ക്രൂശിലും അവന് സ്വസ്ഥത കിട്ടിയില്ല. சிலுவையிலும் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. തന്റെ ഇടവും വലൊന്ന് രണ്ട് കള്ളന്മാരും അവനെ കുറ്റം പറഞ്ഞു. தன் இடது பக்கம் வலது பக்கமும் கிடந்த கள்ளர்களும் அவரை குற்றம் சாட்டினார்கள். അയ്യോ നീ ദൈവപുത്രനാണ്, ഇറങ്ങി പോകാൻ പറഞ്ഞു. நீ தேவனுடைய குமாரனானால் கீழே இறங்கி போ என்று சொன்னார்கள். ഞങ്ങളെ രക്ഷിക്ക്, எங்களை ரட்சித்துக் கொள் என்று சொன்னார்கள். യേശു மறுபடி ഒന്നും പറഞ്ഞില്ല. இயேசு மறுபடி ஒன்றும் சொல்லவில்லை. യേശു ക്രൂശിൽ 7 മൊഴികൾ പറഞ്ഞു. இயேசு சிலுவையிலே 7 வார்த்தைகளை சொன்னார். അതിലൊന്ന് തന്നോട് കൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ട ഒരു കള്ളനോടാണ്. அதில் ஒன்றுதான் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு திருடனோடு. അവൻ നേരത്തെ കുറ്റം പറഞ്ഞതാണ്. அவன் கொஞ்சம் முந்தி இயேசுவை குற்றம் சொன்னான். എന്നാൽ ഇപ്പോൾ അവൻ കാര്യം മനസ്സിലായി. ஆனா இப்பொழுது ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். ഇവൻ സാധാരണക്കാരനല്ല, இவர் சாதாரண மனுஷன் அல்ல. അവൻ ഈ വേദന അനുഭവിച്ചിട്ടും ഒരു ശാപത്തിന്റെ വാക്ക് പറയുന്നില്ല. அவர் இவ்வளவு வேதனை அனுபவித்த பிறகும் ஒரு சாப வார்த்தையும் தன் வாயிலிருந்து வரவில்லை. അവിടെ കിടന്നുകൊണ്ട് അവൻ പറയുന്ന മുഴുവനും ഇവരോട് ക്ഷമിക്കണമേ എന്നാണ്. அந்த சிலுவையில் நின்று கொண்டும் அவர் சொல்லுகிற முதல் காரியம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பதாக. അതുകൊണ്ട് ഇവൻ സാധാരണക്കാരനല്ല. ஆகவே இவர் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. അവനൊരു കാര്യം മനസ്സിലായി. ஒரு காரியத்தை அவன் புரிந்து கொண்டான். ഇവൻ രാജാവായിട്ട് വരും. இவன் ராஜாவாக மறுபடி வருவார். ഇന്ന് ക്രൂശിൽ കിടക്കുന്നവൻ നാളെ കിരീടം ചൂടി അവൻ വരും. இன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நிற்கிற இவர் நாளைக்கு கிரீடம் சுட்டி ராஜாவாக வருவார். ഇന്ന് മുൾക്കിരീടം ചൂടിയവൻ നാളെ തേജസ്സിന്റെ കിരീടവുമായിട്ട് വരും. இன்று முட்கிரீடம் சுட்டப்பட்ட இவர் நாளைக்கு மகிமையின் கிரீடம் சுட்டி கொண்டு வருவார். ഇന്ന് നഗ്നനായിരിക്കുന്ന അവൻ തേജസ്സിന്റെ വസ്ത്രം ധരിച്ചുകൊണ്ട് വരും. இன்றைக்கு நிர்வாணமாய் நிற்கிற இவர் நாளைக்கு மகிமையின் வஸ்திரம் தரித்து கொண்டு வருவார். അല്പനിമിഷം കഴിഞ്ഞാൽ ഞാൻ ഇവിടുന്ന് മരണപ്പെട്ടു പോകും. சில நிமிடங்கள் கழிக்கும் போது நான் இங்கிருந்து மரணப்படுவேன். റോമൻ പട്ടാളം എന്റെ കാലിന്റെ അസ്ഥി ഒടിച്ച് എന്റെ മരണം ഉറപ്പാക്കും. ரோம போர் சேவகர்கள் என்னுடைய கால் எலும்புகளை உடைத்து மரணத்தை உறுதிப்படுத்துவார்கள். ഒരു നിമിഷം മാത്രമേ എനിക്കിനിയുള്ളൂ. எனக்கு இன்னும் ஒரு நிமிடம் മാത്രമേ உண்டு. അവൻ ആ ക്രൂശിൽ കിടന്ന് அவன் அந்த சிலுவையில் நின்று கொண்டு യേശുവിനെ കാണാമോ എന്നറിയില്ല. இயேசுவை காண முடியவில்லை. അവൻ ഉറക്കെ വിളിച്ചു. அவன் பார்த்து சத்தமிட்டு சொன்னான், യേശുവേ, இயேசுவே, നീ രാജാവായി വരുമ്പോ, நீ ராஜாதி ராஜாவாய் திரும்ப வரும் பொழுது എന്നെ ഓർക്കണേ, என்னை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். അവസാനത്തെ അവന്റെ പ്രാർത്ഥന, அங்கே கடைசியாய் அவன் பண்ணின ஜெபம், അവസാനത്തെ പ്രാർത്ഥന, கடைசியாய் பண்ணின ஜெபம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവൻ അറിയാം താൻ ആരോടാണ് പറഞ്ഞതെന്ന്. அவன் தெரியாமல் அல்லது சொன்னது. അവൻ ഒരു മാസയോഗത്തിന് പോയിട്ടില്ല. அவன் ஒரு ஆலயத்திற்கும் போனவன் அல்ல. അവൻ ആരാധന കൂടിയിട്ടില്ല. அவன் ஆராதனைக்கு போனவன் அல்ல. അവൻ കൺവെൻഷന് വന്നിട്ടില്ല. அவன் கன்வென்ஷனுக்கு போனவன் அல்ல. സ്തോത്രകാഴ്ച കൊടുത്തിട്ടില്ല. காணிக்கை கொடுத்தவனும் அல்ல. സുവിശേഷം കേട്ടിട്ടില്ല, പറഞ്ഞിട്ടില്ല. அதுவரைக்கும் சுவிசேஷம் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. എന്നാൽ സുവിശേഷം തന്റെ അടുത്ത് കിടപ്പുണ്ട്. ஆனால் அந்த சுவிசேஷம் தனக்கு பக்கத்திலே சிலுவையிலே தொங்குகிறார். ആലയത്തെക്കാൾ വലിയവൻ അവന്റെ അടുത്തുണ്ട്. தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் அவனுக்கு பக்கத்தில் உண்டு. ഒറ്റ വാക്ക്, ஒரே வார்த்தை. അവന്റെ പ്രാർത്ഥന നീണ്ടുപോയില്ല. அவனுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. ഒറ്റ വാക്ക്, ஒரே வார்த்தை. റിമെമ്പർ മീ ലോർഡ്, என்னை நினைவு கூரும் ஆண்டவரே, ഓർക്കണേ, என்னை நினைத்துக் கொள்ளும். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ആ ക്രൂശിൽ കിടന്നുകൊണ്ട് കർത്താവ്, அந்த சிலுவையில் நின்று கொண்ட ஆண்டவர், നീ രക്ഷിക്കപ്പെട്ടിട്ട് വാ, நீ ரட்சிக்கப்படு, സ്നാനപ്പെട്ടിട്ട് വാ, ஞானஸ்நானம் எடு, നീ സഭായോഗത്തിന് പോ. ஆலயத்துக்கு போ. യേശുവിനെ അറിയാം, അതിനൊന്നും അവന് നേരമില്ല. இயேசுக்கு நன்றாய் தெரியும், அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு நேரம் இல்ல. യേശുവിന്റെ ക്രൂശിലെ 7 മൊഴികൾ ഒന്ന് അവനോടായിരുന്നു. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 மொழிகளில் ஒன்று அவனோடு கூட சொன்ன வார்த்தை. കർത്താവ് എന്താ പറഞ്ഞത്? ஆண்டவர் என்ன சொன்னார்? ഞാൻ പർദീസിലേക്ക് പോവുകയാണ്. நான் பரதீசுக்கு போகிறேன். ഞാൻ ഒറ്റയ്ക്കല്ല പോകുന്നത്. நான் தனியல்ல போகிறது. വാ, നമുക്ക് രണ്ടുപേർക്കും ഇന്ന് പർദീസ്. வா, நம்ம ரெண்டு பேருக்கும் போகலாம். கரங்களை தட்டி ഹല്ലേലൂയ, ஹalleluya. ക്രൂശിൽ കിടന്നവന് അവസാനം കിട്ടിയ നിമിഷം, சிலுவையில் கிடந்த அந்த கடைசி நிமிடம், ലാസ്റ്റ് മൂമെന്റ്, நான் முன்னோடு கூட வருகிறேன். ഇന്ന് പകൽ ഒരു കാര്യം തിരിച്ചറിഞ്ഞോണം. இந்த பகல் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ഒരു സമയവും വെറുതെ കളയരുത്. ஒரு நேரத்தை வீணாக்க கூடாது.
ദൈവത്തിന്റെ ഇടപെടൽ ഈ നിമിഷം ഇവിടെ ഉണ്ടാകും. தேவனுடைய ஈடுபாடு இந்த நிமிஷமே உன்னோடு கூட உண்டு. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എനിക്ക് ക്ലോസ് ചെയ്യാൻ സമയം ഞാൻ അവസാനിപ്പിക്കുകയാണ്. நான் முடிக்கிற நேரம் எனக்கு வந்து விட்டது. അവർ രണ്ടുപേരും പർദീസിലേക്ക് പോയി. அவர்கள் ரெண்டு பேரும் பரதீசுக்குள்ளே போனார்கள். അവസാനമായി கடைசியாக യേശുക്രിസ്തുവിന്റെ മരണം ഉറപ്പാക്കാൻ റോമൻ പട്ടാള ഒരു മേധാവി വന്നു. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை உறுதி செய்யும்படி ஒரு ரோம படை வீரன் வந்தான். അവൻ റോമൻ പട്ടാളത്തിന്റെ മേജറാണ്. அவன் ரோம படை தலைவனாக இருந்தான். അവൻ വലിയ 6 അടി മേൽ ഹൈറ്റ് ഉള്ള ആളാണ്. 6 അടിക്ക് மேலாக உயரமுள்ள ஒரு போர் வீரன். അയാളുടെ കയ്യിൽ വലിയൊരു കുന്തമുണ്ട്. அவருடைய கரத்தில் ஒரு பெரிய ஈட்டி இருந்தது. അവർ വന്ന് രണ്ട് കള്ളന്മാരെ നോക്കി. அவன் வந்து ரெண்டு திருடரையும் பார்த்தான். അവരുടെ കാലൊടിച്ചു, അവർ മരിച്ചു. அவங்க காலெல்லாம் ஒடிச்சிருக்காங்க, அவன் செத்துட்டான். എന്നാൽ യേശുവിന്റെ കാൽ ഒടിച്ചില്ല. ஆனால் இயேசுவின் எலும்பு ஒடிக்கப்படவில்லை. അവന്റെ അസ്ഥികളൊന്നും ഒടിയാൻ പാടില്ലെന്ന പ്രമാണമുണ്ട്. பிரமாணம் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் அவருடைய எலும்புகள் முடிக்கப்படுவதில்லை என்று உண்டு. അതുകൊണ്ട് അവൻ തീരുമാനിച്ചു. ஆகவே அவன் தீர்மானம் எடுத்தான், ഇവൻ മരിച്ചോ ജീവനുണ്ടോ എന്നറിയാൻ. இவன் மரித்தாரா உயிர் இருக்கிறதா என்று அறியும்படி അവന്റെ കയ്യിലെ കുന്തവൻ എടുത്തു. அவனுடைய கையில ஈட்டி எடுத்தான். അവനൊരു പ്രത്യേകതയുണ്ട്. அவனுக்கு ஒரு காரியம் உண்டு. അവന് ഒരു കണ്ണ് മാത്രമേ കാഴ്ചയുള്ളൂ. ஒரு கண் தான் அவன் பார்வை உள்ளவனாக இருந்தான். അതുകൊണ്ട് എയിം ചെയ്യാൻ അവന് കണ്ണടയ്ക്കണ്ട, ഒരു കണ്ണ് മതി. ஆகவே அவனுக்கு குறி வைக்கும்படி ஒரு கண் போதும். അവർ യേശുവിന്റെ റിബിന്റെ സൈഡിൽ കൂടെ இயேசு கிறிஸ்துவுடைய விலாவின் பகுதியிலே ചങ്കിലേക്ക് അവൻ കുന്തം കുത്തി കയറ്റി. அவன் அந்த ஈட்டினாலே குத்தினான். യേശുവിന്റെ ശരീരത്തിൽ നിന്ന് രക്തവും വെള്ളം ചീറ്റി പുറത്തേക്ക് വന്നു. இயேசுவின் சரீரத்திலிருந்து கடைசியாக இரத்தமும் தண்ணீரும் அப்படியே பொட்டி வெளியே வந்தது. ആ രക്തം തെറിച്ചു വീണത് അവന്റെ കാഴ്ചയില്ലാത്ത കണ്ണിലേക്കാണ്. அந்த இரத்தத்தில் ஒரு சில துளிகள் தெறித்து பார்வையில்லாத அவனுடைய கண்களில் விழுந்தது. അവൻ തലയാട്ടി. அவன் தன்னுடைய தலையை அப்படி ஆட்டினான். അവന്റെ കയ്യിൽ നിന്ന് ടവല് കൊണ്ട് ആ ചോര അവൻ തുടച്ചു നീക്കി. கையில் துணி எடுத்து அந்த கண்ணில் விழுந்த இரத்தத்தை துடைத்தான். അത്ഭുതം സംഭവിച്ചു. ஒரு நிமிஷம் கிடைத்தது. അവന്റെ കാഴ്ച തിരിച്ചു കിട്ടി. அவனுடைய பார்வை திரும்ப கிடைத்தது. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ മരണം ഉറപ്പാക്കിയവന്റെ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உறுதி செய்த போர் வீரனின் അവന്റെ കാഴ്ച അവൻ തിരിച്ചു കൊടുത്തു. குருடான கண் அந்த நிமிடமே பார்வை அடைந்தது. അവന്റെ പേരാണ് ലോഞ്ചീനിയസ്. அவனுடைய பெயர்தான் லோங்கிமஸ். റോമൻ കത്തോലിക്കരുടെ ഒരു മധ്യസ്ഥനാണ് ഇന്ന് ലോഞ്ചീനിയസ്. ரோமன் கத்தோலிக்கருடைய ஒரு புனிதனாக என்று கருதப்படுகிறார். അയാൾക്ക് അത്ഭുതം തോന്നി. அவருக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். അയാൾ കുന്തം വലിച്ചെറിഞ്ഞു. அந்த ஈட்டியை தூர எறிந்தான். ഓടി യേശുവിന്റെ ക്രൂശിന്റെ ചുവട്ടിലേക്ക് വീണു. ஓடி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடிவாரத்தில் விழுந்தான். അയ്യോ യേശുവേ, இயேசுவே, എന്റെ കുന്തം കൊണ്ട് ഞാൻ നിന്റെ ജീവൻ എടുത്തു. என்னுடைய ஈட்டினாலே உம்முடைய உயிரை எடுத்தேன். അയ്യോ നിന്റെ മരണം ഞാൻ ഉറപ്പാക്കി. ஐயோ உம்முடைய மரணத்தை நான் உறுதி செய்தேன். എന്നിട്ടും നിന്റെ സ്നേഹം എന്നോട്, என்றாலும் உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய നിന്റെ ചോര കൊണ്ട് എന്റെ കാഴ്ച എനിക്ക് തിരിച്ചു. உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பார்வையை எனக்கு திரும்ப கொடுத்தீர். ഇനി എനിക്ക് റോമൻ ഗവൺമെന്റിന് ജോലി വേണ്ട. இனி எனக்கு இந்த ரோம அரசாங்கத்தின் வேலை வேண்டாம். എനിക്ക് വേണ്ടി മരണ സമയത്ത് കാഴ്ച തിരിച്ചു തന്ന, உன் மரண நேரத்தில் கூட என்னுடைய பார்வையை திரும்பி தந்த യേശുവിന്റെ ശിഷ്യനായി ഞാൻ ജീവിച്ചോളാം. இயேசுவின் சீடனாக நான் இருப்பேன். റോമൻ ഗവൺമെന്റ് ജോലി രാജിവെച്ച് ரோம அரசாங்கத்தின் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு യേശുവിന്റെ പിന്നാലെ അവൻ ഇറങ്ങി പുറപ്പെട്ടു. இயேசுவின் பிறகு அவன் ஊழியம் செய்தான். അവൻ മരിച്ചു, അടക്കപ്പെട്ടു. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். എന്നെയും നിങ്ങളെ ചേർപ്പാൻ ഇനിയും വരും. என்னையும் உங்களையும் சேர்த்துக்கொள்ளும்படி மறுபடியும் அவர் வருவார். കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ദൈവത്തിന്റെ ദാസൻ ഇവിടെ ആഹ്വാനം ചെയ്തു. கர்த்தருடைய வேலைக்காக தேவனுடைய தாசன் இங்கே அழைப்பை கொடுத்தார். ഒരു സുവിശേഷകൻ എന്ന എന്റെ ഒരു ദൗത്യം നിങ്ങളോട് പറഞ്ഞ് ഞാൻ അവസാനിപ്പിക്കാം. ஒரு சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு பொறுப்பை குறித்து உங்களோடு பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ലോകത്തിൽ വിശ്വസിക്കാൻ കൊള്ളുന്ന ഒരാൾ നമ്മുടെ യേശുക്രിസ്തു മാത്രം. உலகத்தில் உண்மையாக நம்பலாம் விசுவாசிக்கலாம் என்று சொல்லும் ஒரே நபர் இயேசு மட்டுமே. അവനെ വിളിച്ചവരെ ആരും അവൻ കൈവിട്ടിട്ടില്ല. அழைத்த யாரையும் அவர் கைவிடவில்லை. ഇങ്ങനെ ക്രൂശിച്ച് മരിച്ച യേശുവിനോട് ജീവിക്കാൻ, കർത്താവിന്റെ വേല ചെയ്യാൻ എത്ര പേർക്ക് താല്പര്യമുണ്ട്? இப்படி நமக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்காக ஜீவிக்க ஊழியம் செய்ய உங்களில் எத்தனை பேருக்கு ஆர்வம் உண்டு? ഞാൻ ഇവിടെയുള്ള ചെറുപ്പക്കാരോട് ചോദിക്കുകയാണ്. நான் வாலிபர்களோடு கேட்கிறேன், യേശുവിനെ ഊഴിയം ചെയ്യാൻ എത്ര പേരുണ്ട്? இயேசுவின் ஊழியம் செய்ய உங்களில் எத்தனை பேர் உண்டு? അങ്ങനെ തയ്യാറുണ്ട് നിങ്ങൾക്ക് എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. அப்படி உங்களுக்கு ஆயத்தமானால், விருப்பமானால், அழைப்புண்டானால் நீங்கள் தயவாയി எழுந்து நிற்கலாம். എനിക്ക് വേണ്ടി ജീവൻ തന്ന യേശുവേ, നിനക്കായി എന്റെ ജീവൻ ഞാൻ തിരിച്ചു തരുന്നു. எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவே, உமக்காய் நான் அதை திரும்ப கொடுக்கிறேன். ആരും താല്പര്യമുള്ളവർ എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. விருப்பமுள்ளவர்கள் இப்பொழுது நீங்கள் எழுந்து நிற்கலாம். ഞാൻ യേശുവിനായി ജീവിക്കുന്നു പറയാൻ താല്പര്യമുള്ള എഴുന്നേറ്റ് നിൽക്കാം. நான் இயேசுவுக்காய் ஜீவிப்பேன், வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள்
நினைக்கிறவர்கள் தயவாய் எழும்பி நிற்கலாம். എനിക്ക് വേണ്ടി മരിച്ച യേശുവിനായി, எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காய், അവസാനത്തുള്ള രക്തവും വെള്ളവും തന്ന യേശുവിനായി, கடைசி இரத்தத்தையும் எனக்காய் கொடுத்த இயேசுவுக்காய் ഞാൻ എന്റെ ജീവിതം വിട്ടുകൊടുക്കുന്നു. என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇത് യഹോവ ഉണ്ടാക്കിയ ദിവസം, ഇത് യഹോവ ഉണ്ടാക്കിയ ദിവസം, இதே போல உண்டான ஒரு நாளிலே ഇന്ന് നാം സന്തോഷിച്ചാർക്ക, நாம் சந்தோஷிக்கிறோம். കർത്താവ് സ്വർഗ്ഗത്തിൽ നിങ്ങളെ കാണുന്നു കേട്ടോ. ஆண்டுடைய கண்கள் பரலோகத்தில் உங்களை காண்கிறது. எழுந்து நிற்கிற உங்களை பரலோகத்தின் தேவன் காண்கிறார். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചേ. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். നിങ്ങളുടെ ശബ്ദം, പ്രാർത്ഥനയുടെ ശബ്ദം സ്വർഗ്ഗത്തിൽ എത്തട്ടെ. உங்கள் ஜெப சத்தம் பரலோகத்தில் போய் கேட்கட்டும். ഉയർത്തെഴുന്നേറ്റ യേശു നമ്മുടെ മധ്യത്തിൽ നടുക്കുണ്ട്. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியிலே உண்டு. അവൻ ഈ കരങ്ങളെയൊക്കെ കാണുന്നുണ്ട്. அவர் இங்கே எழுந்து நிற்கிறவர்களை காண்கிறார். അവൻ ഇവരെ കൈക്ക് പിടിച്ചിരിക്കുകയാണ്. அவர் உங்களுடைய கரம் பிடித்திருக்கிறார். ഞാൻ നിന്നെ ഒരു നാളും കൈവിടുകയില്ല. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ഞാൻ നിന്നെ ഉപേക്ഷിക്കുകയില്ല. நான் உன்னை கைவிட மாட்டேன். പെറ്റ അമ്മ നിന്നെ മറന്നാലും, பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் ഞാൻ നിന്നെ മറക്കില്ല. நான் உன்னை மறக்க மாட்டேன். ലോകത്തിന്റെ അവസാനത്തോളം ഞാൻ നിന്നോട് കൂടെയിരിക്കും. உலகத்தின் கடைசி வரையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் എന്ന് പറഞ്ഞ യേശു என்று சொன்ன இயேசு നിങ്ങളോട് കൂടെയുണ്ട്. உன் கூட இருப்பார். ഞങ്ങളുടെ കർത്താവും ദൈവമേ, ഈ സമയത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം. தகப்பனே, இந்த சமயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ തീരുമാനമെടുത്തതിന്റെ മക്കൾക്കായി സ്തോത്രം. தேவனுடைய சமூகத்திலே தீர்மானமெடுத்து எழுந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். അങ്ങയുടെ വേലയ്ക്ക് വേണ്ടി സമർപ്പിച്ച നിന്റെ പ്രിയ മക്കൾക്കായി സ്തോത്രം. உம்முடைய ஊழியத்திற்காய் அர்ப்பணித்திருக்கிற பிரியமான எங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ആണിയേറ്റ കരം കൊണ്ട് നീ അവരെ ആശീർവദിക്കണമേ. ஆணி வாய்ந்த கரங்களினால் இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். അവരുടെ ഭാവി അനുഗ്രഹിക്കണമേ. அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். കൃപാസനത്തിന് അവർ അനുഗ്രഹമായി തീരട്ടെ. கிருபாசன ஊழியங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ഈ പ്രവർത്തനത്തെ ദൈവം അനുഗ്രഹിക്കണമേ. இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். പാസ്റ്റർ യോബിനെയും തന്റെ ടീമിനെ ദൈവം അനുഗ്രഹിക്കണമേ. பாஸ்டர் யோபையும் அவருடைய குழுவினரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். യേശുവിന്റെ നാമം ഉയരട്ടെ. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். God bless you. நன்றி. உட்காரு.